ஒரு சாதாரண எளிய மக்களுடைய வாழ்க்கைய, அவங்களுடைய வாழ்வியலை நமக்கு திரையிட்டு காட்டின மிகப்பெரிய மரியாதைக்குரிய சீனு ராமசாமி சார் அவர்களை அன்புடன் நம்ம வந்து மனதார அழைக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி திரைப்படங்கள் பார்க்கும்போதுதான் இந்த ஜெனரேஷன்ல இருக்க பீப்புளுக்கு வந்து ஓ இப்படிலாம் கூட இருக்குமா, இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான திரைக்கதை, அந்த மாதிரி வாழ்வியலை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சோ இப்போ இந்த காக்கா திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்க்கு நிறைய சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து சீஃப் கெஸ்ட் பேச வேண்டிய நேரம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கலகலன்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால லோகசபா ஜீவா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சார் ப்ளீஸ் வாங்க. இந்த ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் மூவிக்கு வந்து நீங்க வந்து முதல் ஆமா நீங்க துவக்கி வச்சாதான் நல்லா இருக்கும். அதனால ப்ளீஸ் சார். மேடையில் வந்திருக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் சீனு ராமசாமி சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய இயக்குனர் எழில் சார் அவர்களுக்கும், அன்பு அண்ணன் ஜாக்வர் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் விஜயாதிரா சார் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் படத்தின் நாயகன் இனிகோ பிரபாகர், இனிய நண்பர் சென்ட்ராயன், அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யார் நம்ம சொல்ல போறோம்ட்டு. நீ தான் மச்சான் சொன்னோடனே அவங்க அதிரணும், வெயிட்டிங் இருக்குதான்ல. என்னுடைய இனிய சகோதரர் குல் சுரேஷ் அவர்களுக்கும், நீ எழுந்தா கூட கிளாப்ஸ் இல்லை மச்சான் பேர் சொன்னாதான் ஓகே. அப்ப அதுக்கு தான் தனியா ஒரு டீம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரசிகர் பட்டாளம். அண்டு அருமை சித்தப்பா கிங்காங் அவர்களுக்கும், என்னடா இவ்வளோ சைஸை பார்த்து சித்தப்பா பண்ணுறீங்க. எனக்கு ஒரு படத்தில் ஒரு சித்தப்பா நடித்தார், முரட்டுக்காலை படத்தில். அதனால படத்தின் இயக்குனர் தேனி பரமன் அவர்களுக்கும், ஆக்சுவலி வந்து ஒரு நாள் வந்து நான் அவரை மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது வந்து கோச்சடையான். அவர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அவர் வந்து அதில் பர்ஃபார்மராக இருந்தார். நான் தலைவருக்கு டூப் பண்ணுற அந்த பொசிஷன் நான் ஒர்க் பண்ணேன். பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அது 2012 ஏப்ரல் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் பார்க்கவே இல்லை. நானும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம 100 பேர் 150 பேர் எவ்வளோ பேரை பார்க்குறோம். இது மாதிரி 10 வருஷத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறோம். கூட்டத்தில் நிறைய பேர் உண்மையிலே மாறுறோம். அவங்களும் இந்த கெட்ட புழுக்கெல்லாம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்டார், இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது, ப்ரோ என்ன ஞாபகம் இருக்காருனாரு. எனக்கு டக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியல. எங்கேயோ பார்த்துருக்கோம், ஆனால் எங்கே பார்த்துருக்கோம்னு தெரியலையே அப்படின்னு நானும் ரீகலெக்ட் பண்ணிட்டேன். ஒரு ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, நல்ல பழகுன ஒரு ஒரு ஞாபகம்லாம் இருக்குது. பட் வந்து எனக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல. நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி. ஞாபக சக்தி நல்லா இருந்தால் தான் நான் நாசால விஞ்ஞானியாக இருப்பேன். நான் ஏன் வந்து நடிக்க வரேன் இல்லையா, படிப்பும் வரல. ஸோ மெமரி பவர் கம்மின்றதுனால, மெமரி பவர் கம்மியாக இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்களை அன்னன்னைக்கு மறந்துடலாம். ஸோ சில நேரத்தில் ஞாபகம் மருதி எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவை. ஸோ நான் வந்து ஒரு நாள் அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப நேரம் ரீகலெக்ட் பண்ணுறேன், பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தினார், பிரதர் நம்ம கோச்சடையானில் ஒர்க் பண்ணமே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க, நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணீங்க? ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் சொன்னார். அப்படி தான் திருப்பி நாங்கள் ரீயூனியன் ஆனோம். ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவதாரம் எடுத்து இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் காணாமல் போயிட்டாரு. இந்த காக்கா வர மாதிரியே பறந்துடுவார், டக்கு டக்குன்னு எங்கே இருக்காரு எங்கே வராருன்னே தெரியல. படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் இதே மாதிரி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு. டெஃபினட்டாக வரேன். யார் ஹீரோன்னு? இனிகோ அப்படின்னாரு. இனிகோ பிரதர் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர். நீண்ட காலம், அது எவ்வளோ காலம்லாம் தேடிட்டு இருக்காங்க. நீண்ட காலம் இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பரிச்சயம். இந்த மாதிரி நிறைய விழாக்களில் சந்திச்சிருக்கோம், ஒன்றா சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அதுக்கப்புறம் நண்பர் சென்ட்ராயன், அவரும் வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு. கூல் சுரேஷ் வந்து எங்களுக்கெல்லாம் மூதாதையர். சந்தானத்தை சினிமா கூட்டு போனதே
சினிமான டிக்கெட் ஷோ கூட்டு போனது சொல்லுங்க. காதல் இல்லைவதில்லை படத்துக்கு கூட்டு போனதே கூல் சுரேஷ் தான். அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் பேர் சொன்னால் அது தெரியாத ஆளுங்களே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் ஆயிருக்காரு. அவர் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனசுல வந்து ஒரு உண்மையான குழந்தை, அந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட். எது சொல்றாரு அந்த ஒரு அது கரெக்டா இருக்குமா தப்பா ரிசீவ் ஆகுமா அதை பற்றிலாம் தெரியவே தெரியாது அவருக்கு. உண்மையிலே ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதர். ஸோ அவருக்கு வந்து தொடர்ந்து பட வாய்ப்புகள் அந்த தேட்டரில் அவருக்கு ஸ்க்ரீனில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தானத்தோடைய ஒரு படத்தில் கூட பயங்கர ரெஸ்பான்ஸ். வடக்கப்பட்டலையா அந்த டெட் பாடி மாதிரி வச்சு தூக்கிட்டே திரிவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரே தெரிச்சுது. நான் உடனே ஃபோன் பண்ணுவேன், கூலு பயங்கரமா இருக்குது, ஏன்னா ரொம்ப சந்தோஷம்பா ஃபோன் பண்ணியா சந்தானத்துக்கு தொண்டை ஏற்கனவே கட்டுக்கும் வாய்ஸ். ஸோ அது மாதிரி ரொம்ப நல்ல நண்பர்கள். படத்தில் இன்னும் பிரதர் அப்புக்குட்டி இருக்காரு. அவர் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னர், மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர். நிறைய வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த இனிய நண்பர் கொட்டாச்சி, அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ தனியாக பயங்கர ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு வில்லனுக்கான டெரர் லுக்கில் இருக்காரு. நம்ம தென்னிந்தியாவின் ஷாருக் கான் அவர் என்னுடைய இனிய நண்பர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு இனிய சகோதரர் முனிஷ்காந்த் அவர்கள். ஸோ பெரிய ஒரு டீம் இருக்கு. இந்த படத்தின் தலைப்பு இப்போதான் வர விஷயத்துக்கு காக்கா அப்படி அண்ணன் நோட் எழுதுறாருன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் முடிக்கும் அப்படின்னு. இப்போதான் அவருக்கு முனிஷ்காந்த் ஞாபகம் வருது. ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஒரு காமெடி படமா அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாடல்கள் அது மேக்கிங் வைஸும் பார்க்கும்போது அழகா டீசெண்டான ஒரு மேக்கிங் நல்லாவே இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய அளவில் வெற்றி அடையணும். அண்டு இனிகோ அவர்கள் வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதில் வந்து இன்னொரு படம் கூட நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு டீசர் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, கஜானா அப்படின்னு ஒரு படத்துடைய டீசர். அதுவும் இன்னும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ ஒரு படத்துடைய ப்ரமோஷன் இன்னொரு படத்துக்கான வெற்றியை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது முதல்ல ரிலீஸ் ஆனாலும் அவருக்கு வந்து அது தொடர்ந்து நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். வந்து நான் நினைச்சதை விட ரொம்ப கலகலப்பாவே பேசுனீங்க. அண்ட் அடுத்ததாக திரைப்பட நடிகர் கிங் காங் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே ஜாம்பவான்கள், அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். காக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தில் நடிகர் திலகம் ஒரு பாட்டு பாடுவார் காக்கான்னு, அது எல்லாருமே நல்லா ரீச் ஆச்சு. அந்த மாதிரி இந்த டைட்டில் வந்து எல்லாருக்குமே காக்கான்ற டைட்டில் நல்லா ரீச் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தேனி பர்மன் சார் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அவர் நிறைய படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வேடம் கொடுத்துருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வடிவேல் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாரி டிரைவராக வருவேன், திருடனாக வருவேன், போலீஸாக வருவேன். இந்த படத்தில் கராத்தே மாஸ்டராக அதில் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ஸ்டூடெண்ட்டை மிரட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ ஆகிட்டு இருப்பார். அதெல்லாம் பயங்கரமாக இருக்காது, நல்லா இதுவாக பண்ணார் அது. அதனால் ஏன்னா கராத்தாக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு 100 ப்ரோக்ராம் வந்து கராத்தே ஃபங்க்ஷனில் நான் வந்து கலந்துருக்கேன். எல்லாருக்குமே வந்து அந்த மாணவர்களாக நான் வந்து சர்டிஃபிகேட்டு பெல்ட் அந்த சான்றிதழெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ அந்த படம் வந்து வந்தால் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. உண்மையிலே இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் முரளி சார் வந்து பேரை கண்டிப்பாக சொல்லணும், இல்லைன்னா நாளைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு திட்டுவார். ஏன்டா உன்னை பற்றி நான் எவ்வளோ அழகாச்சுட்டு இருக்கேன், நீ என்னை பற்றி சொல்லல அப்படின்னுவாரு. அதனால வந்து விஜய் முரளி சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா இந்த சினிமாவுக்கு நான் ஒரு சினிமா கம்பெனியாக நான் வந்து அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் இருந்தார் அவர். அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி கலைப்புலி சேகர் சார் ஒரு படம் பண்ணுறாரு, படம் பேர் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ அந்த ஆஃபீஸுக்கு போ, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாரு. இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து டைரக்டர் பார்த்தேன்,
என்னுடைய இதெல்லாம் என்னென்ன தெரியும் அப்படின்னாரு, டான்ஸ் ஆடுவேன். அதே மாதிரி ஜாக்கி சானுடைய அந்த ஃபைட்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஹாய் ஹூய் அப்படிலாம் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்துட்டு மறுநாளே ஷூட்டிங் வந்து சாங்கில் வந்து நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்துல இருந்து என்னை அறிமுகப்படுத்தினாரு. அதனால இந்த வழிகாட்டியாக இருந்தது விஜயமுருகன் சார், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காக்கா திரைப்படம் வெற்றி பெற நான் கடவுள் பண்ணிக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. அவருடைய டைலாக்ஸ் ஆகட்டும், அவருடைய ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரசிக்கக்கூடிய வகையில இருக்கும். சென்றாயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் அந்த திருச்சியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இல்லைண்ணே, அப்போ வந்தேண்ணே, அப்போ லேட்டாக வந்தேன். அது உண்மையை சொல்லியிருந்தேன், அவங்கக்கிட்ட உண்மையை சொன்னாங்க. இந்த காக்கா படத்தில் வந்து நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த படத்துடைய கேமராமேன் சுரேஷ் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய எடிட்டர் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இனிய பிரபார் சார் ஆகட்டும், ரோஷினி, பிறகு நம்ம ஜோடி அவங்க வந்து இன்னைக்கு சிங்கப்பூரில் இருக்காங்க. பிறகு முனிசுகாந்த், அப்புக்குட்டி, கிங்காங்கு, கொட்டாச்சி, குல்ஸ்ரைஸு, நிறைய பேர். ஒரு காமெடி படத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற காமெடி நடிகர் ஃபுல்லாகவே வந்து இந்த காக்கா படத்தில் இருக்காங்க. அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு அழகான ஒரு காமெடி படம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார் வந்து என்னுடைய ரோல் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு. ஏன்னா இந்த படத்துடைய கதைக்கு கதாநாயகனா நான் தான் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சு, உங்கள் ட்ரைலர் கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஷார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க, அதனால கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்குது. இந்த கம்மிங் சூன் படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சினிமாவுடைய திரையுலகில் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்து, அதாவது வாழ்வியல் திரைப்படங்களை மன ரீதியாக அவர் பற்று தென்மேற்கு பருவ காற்றாக வீசி இன்று நீர் பறவையாக பறந்து கோழிப்பண்ணை செல்லதுரை வரை தனக்கென்று ஒரு தனி பாணியில வெற்றி திரைப்படங்களை கொடுத்த தேசிய விருது பெற்ற இயக்குனர் திரு சீனராமசாமி அவர்கள் தற்போது ட்ரெண்டிங் அண்ட் வைரலான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோழிப்பண்ணை செல்லதுரை அப்படிங்கிற திரைப்படம் வந்து ஒரு அருமையான திரைப்படமாக அமைஞ்சது. அது இப்போ அமேசான் பிரைம் அப்படிங்கிற OTT தளத்துல 100 மில்லியனும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்று அவரது எல்லாருடைய வீடுகள்லயுமே வந்து அந்த OTT மூலமா இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை திரைப்படம் வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திரு சீனராமசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதல்ல நர்மதாவுக்கு என்னுடைய நன்றி. நான் இந்த காக்கா திரைப்படத்தை பற்றி பேசலான்னு வந்தா நர்மதா என்னைய பற்றி எல்லா டீட்டெயிலையும் எடுத்து உங்களுக்கு அதை அறிவிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே வரிசையில் 2 வரிசையில் ரொம்ப நல்லவங்களாக உட்காந்துருக்கிறத பார்க்குறேன். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஆட்கள் எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கிறத மனம் நிறைஞ்சு பார்க்குறேன். ஏறக்குறைய இங்கே இருக்கிற எல்லாரோடையும் நான் சந்திச்சிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்களோட நான் வந்து ஏதோ ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ணன் கிங்கா அங்கே உட்காந்துருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே, நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கராத்தேடா என்னன்னு சொல்லி கொடுத்தது அவர் தான். ஆனால் அவர் எனக்கு கராத்தே தெரியலன்றாரு. ஆனால் இன்னும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்காரு. இந்த படத்தின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய ரவுண்டு வருவீங்க. என்னோட வாழ்த்துக்கள். நான் வந்து குறிப்பாக வந்து நம்ம அருமை தம்பி கூல் சுரேஷ், எனக்கு கூல் சுரேஷ் பற்றி எனக்கு வந்து சரி ஏதோ திடீர்னு வர்றாப்புல, ஒரு தேட்டர் வாசலில் நிற்கிறாப்புல, அந்த படத்தை பற்றி ஏதோ கமெண்ட் அடிக்கிறாப்புல, இப்படி தான் ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்துச்சு. இப்போ நம்மலாம் வந்து ஒரு சினிமா குடும்பத்தில் இருக்கோம்.
திடீர்னு வந்து இந்த கோழிப்பண்ண செல்லத்துறை ரிலீஸ் ஆகி இந்த ஓடிடியில் இந்த படம் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் திடீர்னு எனக்கு கூல் சுரேஷ் ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணி அண்ணே வணக்கண்ணே, அண்ணே வணக்கண்ணே, ஒரு நிமிஷம் நீங்கள் பின்னாடியே பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் பேச முடியாது. அண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ணே வணக்கண்ணே, அண்ணே நான் கூல் சுரேஷ் பேசுகிறேன்டே. சொல்லுங்கள் தம்பி வணக்கம். ஆனால் இதில் மழை ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்கே போகிறோன்னு தெரியல. என்னடா இது இப்படி ஒரு ஃபோன் கால் வருது, மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கே போகலன்னு தெரியல, நமக்கு ஃபோன் பண்ணுறாப்லையே, வேறு யாரா நினச்சி நமக்கு ஃபோன் பண்ணிட்டாப்லையா அப்படின்ட்டு. தம்பி இப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும் தம்பி, கொடை எடுத்துகிட்டு வரணுமா? என் பேர் சீன் ராமசாமி தம்பி. ஆனால் தெரிஞ்சுதானே நான் ஃபோன் பண்ணுறேன். சரி என்ன ராஜா? இல்லைண்ணே மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி அமேசானில் படம் பார்ப்போம்ட்டு உங்கள் கோழி பண்ண செலவுரையை பார்த்தேண்ணே. என்னண்ணே என்னை இப்படி அழுக வச்சிட்டீங்க அப்படின்னு சம்மந்தம்லாம் பாராட்டிக்கிட்டே இருந்தாப்புல. சரி தம்பி ரொம்ப நன்றி தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்க தம்பி. ஃபோனை கட் பண்ணிட்டேங்க. கரெக்டாக 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாப்புலங்க. நான் கேட்கவே இல்லை, அவரே பேசி அப்படியே மலைக்கு போய் இது என்ன என்கிட்ட ஃபோனில் சொன்னாப்புலையோ அதை பேசி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாப்புல. உலகத்தில் இப்படி ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க முடியுமா? தான் மனசுக்கு பிடிச்ச ஒரு படத்தை உடனே வந்து அதை பேசி அந்த இயக்குனருக்கு நான் உண்மையாக சந்தோஷப்பட்டேன். நான் உடனே ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நம்பர் அனுப்பி இந்த இதை அனுப்பி, சார் அவராக அனுப்புகிறாரு சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்படி இந்த மேடையில் ஒவ்வொரு சென்ட்ராயன்லாம் வந்து மலையாளத்தில் அவ்வளோ பாப்புலரு. சென்ட்ராயனோட மலையாளத்தில் வந்து அவ்வளோ பாப்புலரு. சென்ட்ராயன் தனியாக பெரிய ரசிகர் பட்டாளமே அங்கே இருக்காங்க. அப்படி அதே மாதிரி ஹீரோயின் அவன் வந்து எனக்கு என் படத்தில் ஹீரோவை நடிக்க வேண்டிய இந்த படத்தோட கதாநாயகன் தம்பி என்னப்பா இனிகோ பிரபாகரன் என் படத்தில் ஹீரோவாக நடித்து எல்லாமே பேசி ஈஸி முடிச்சு கடைசி நேரத்தில் அந்த படம் கேன்சல் ஆச்சு. இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும். ஆடிஷன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு மிகச்சிறந்த நடிகன் தமிழ் சினிமாவுக்கு. ஒரு வாய்ப்பின் கதவை மட்டும்தான் திறக்கணும். எனக்கிடமோ இந்த காக்கா அந்த கதவை திறக்கணும்னு நான் நினைக்கிறேன். இனிகோ பிரபாகரனுக்கு ஏன்னா உங்களோட ஆதரவும் பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய ஆதரவும் ஏன்னா இருந்துச்சுன்னா நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான கதாநாயகனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொட்டை அதாவது ராஜாவின் பார்வையிலேன்னு படம் எடுத்த ப்ரொடியூசர் அவர். என்னை பல பேருக்கு வந்து அண்ணன் வந்து கதை சொல்றது கூட்டு போயிருக்காரு. அதே மாதிரி ஜாக்குவார் தங்கம் ஜாக்குவார்னா சிறுத்தை. எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மேடையில் நின்று பார்க்கும்போது ஒரு இளைஞர் போடுற சிலம்பாட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரே கூட்டிட்டு வந்து புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் அவரே கூட்டிட்டு வந்து சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2000 படங்கள் 1000 படங்களுக்கு மேலே எனக்கு தெரியும் 2000 படங்களுக்கு மேலே. இப்பயும் காலையில் 4 மணிக்கு வீட்டில் தலையில நிற்கிறாப்புல யோகாசனமா. அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்புவார். இந்த வயசில் தலைகீழ நிற்கிறார் சார் அவர். சின்ன வயசா எழில் சார் என்னுடைய பிரியத்துக்குரிய ஒரு இயக்குனர். தொடர்ந்து படங்களை உற்சாகத்தோட நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் முக்கியமாக வந்து என்னுடைய ஹீரோ விஜய் ஆதிராஜ் சார். பாலுமேந்திரா சார் படத்தை நான் ஒர்க் பண்ணும்போது அவர் தான் ஹீரோ. அவரோட டிவி சீரியல்ஸுக்கு அவர் ஹீரோ. நான் முதல் பார்க்கும்போது கதாநாயகனாக பார்த்த அவர் தான் விஜய் ஆதிராஜ் அவர்கள். அவர் பக்கத்தில் இன்னைக்கு நான் உட்காந்துருக்கேன். அவர் ஹீரோவாக நடித்த டிவி சீரியலில் நான் கடைசி அசிஸ்டண்டாக இருந்தேன். ஆனால் காலம் என்னைய கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சிருச்சு பக்கத்தில். அப்புறம் என் தம்பி சொல்லவே வேணாம், இடிமுழக்கம் என்னோட தர்மதுரை ஒரு ஷாட்டுங்க. தர்மதுரையில் சவுந்தரராஜாவை பற்றி சொல்லியே தீரணும். யாருமே அதை செய்ய மாட்டாங்க. விஜய் சேதுபதியை அருவாளை எடுத்துக்கிட்டு விரட்டுவாப்புல தன்னோட தம்பிகளை. அப்படி விரட்டும் போது அப்படியே மேலே ஓடி வந்து அந்த செவர் வழியாக ஓடி வந்து மேலேருந்து கீழே விழுந்து தரையில் விழுகணும்.
ஒரே சிங்கிள் ஷாட்டை நான் எடுத்தேன். அந்த ஷாட்டை தம்பி எப்படா தம்பி விழுந்துருவியா, மாஸ்டரை கூப்பிட்டேன், கீழே பெட்டு கிட்டு போடுங்க. ஒரே ஒரு பெட்டு மட்டும் தான் கீழே போட்டிருந்தாங்க. குடு 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 ஓடி வந்து அவ்வளோ உயரமான செவத்துல இருந்து கீழே நேச்சுரலா விளக்க வேகமா போட்டவருக்கு நன்றி. இருட்டு வந்த உடனே பத்திரிகையாளர்கள் கூட விளக்க பிடிச்சிக்க பாத்தீங்களா, உங்களுக்கு என்னோட நன்றி. எல்லா பத்திரிகையாளர் விளக்கு தூக்கி காமிச்சிங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு பாசிட்டிவான சைனா நான் நினைக்கிறேன். நான் அப்படி சௌந்தரராஜா வந்து அந்த மாதிரி டெடிகேட்டான ஒரு ஆர்டிஸ்ட் என்னோட இடிமுழக்கம்ன்ற படத்துல நடிச்சிருக்காப்புல. ஸோ இப்படி இந்த இருக்கிற எல்லாருமே எனக்கு அப்புக்குட்டி தேசிய விருது பெற்ற ஒரு மிக சிறந்த நடிகன். அப்புக்குட்டி நானும் சீக்கிரம் சந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அப்படி எல்லாருமே எனக்கு வந்து நம்ம ஜீவா, அதுவும் லொல்லு சபா ஜீவான்னு சொல்றீங்க, ஆக்டர் ஜீவான்னு சொல்லுங்க, ஆக்டர் ஜீவா. அப்படி எல்லாருமே எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணம் யாரு தெரியுமா உங்களுக்கு? மிஸ்டர் ஜின்னா, ஆக்டர் ஜின்னா, ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த குழுவில் இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது. ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. சார் ஒரு ஆடியோ லான்ச் இருக்கு, நீங்க வரணும்னு சொன்னாப்புல. நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஏன் எதுக்குன்னே கேட்கல. என்ன காரணம்னா, இதே சாலி கிராமத்தில் இந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு எய்த்தாப்பில் தான் ஒரு வீடு இருந்துச்சு, மிஸ்டர் ஜின்னாவோட வீடு. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த என்னைய கூட்டிகிட்டு போய் அப்போ விளம்பர படங்களுக்கெல்லாம் வந்து கான்செப்ட் சொல்ல வச்சு 20 லட்சம் 30 லட்சம் 25 லட்சம்னு அப்பயே பெரிய பட்ஜெட்டில் நிறைய விளம்பர படங்களுக்கு டைரக்டராக ஆக்குனவர் ஜின்னா தான். ஸோ என்னை ஃபஸ்ட்டு டைரக்டராக ஆக்குனது அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸுக்கு என்னை டைரக்டர் ஆக்கி எந்த உட்காந்துருக்காரு, கீழே உட்காந்துருக்காரு மிஸ்டர் ஜின்னா. அவரோட இடம்பொருள் ஏவல்ன்ற படத்துக்கு அவரை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சேன். அந்த படம் இன்னும் வரல. வந்திருந்தா அவர் வந்து ஒரு ஆக்டராக வந்து பெரிய லெவலில் தெரிஞ்சிருப்பார். ஸோ அப்படி அவர் கூப்பிட்டனால தான் நான் வந்து அந்த அந்த நன்றி எனக்கு எப்பயுமே இருக்குது சார். ஏன்னா அதனால தான் நான் சரி அந்த காலத்தில் நமக்கு அசிஸ்டன்டேட்டராக இருக்கும்போது நமக்கு வாய்ப்பு கொடுத்த தண்ணி மட்டும் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றத நான் வந்தேன். இந்த காக்கா அப்படிங்கிற தலைப்பு இருக்கு பாருங்க, சாதாரண தலைப்பு கிடையாது. முதல்ல இந்த இயக்குனருக்கு இந்த காக்காங்கிற தலைப்பு வச்சதுக்காக நான் பாராட்டுறேன். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக்கிறேன். காக்காங்கிறது பறவை இனங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பறவை. ஒற்றுமைக்கு காக்கா தான் முன்னுதாரணம். அதுவும் இல்லாமல் சாமானிய மக்கள் அன்போடு வளர்க்குற ஒரு பறவை. ஒவ்வொரு வீட்டு ஜன்னல்லையும் வந்து அது உட்கார்ந்துருக்கும். ஒவ்வொரு வீட்டு பெண்களோடையும் அது ஸ்நேகமாக இருக்கும். காக்காங்கிறது ஒரு சாதாரண உயிர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஹிந்து ஃபிலாசபியில் காக்கான்றது பித்ருக்கள், முன்னோர்கள். அப்படி நம் வாழ்க்கையோட இரண்டரை கலந்த ஒரு பறவை தான் அந்த காக்கா. இந்த படத்துக்கு அந்த காக்காங்கிற பேரை எதுக்காக வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு சிம்பிளா அல்லது ஒரு கதாநாயகனோட பேரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் காக்கா அப்படிங்கிறது மெட்ராஸில் வந்து பாருங்க, மெட்ராஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்க, நாங்கள் வரும்போது மெட்ராஸாக இருந்துச்சு. மெட்ராஸில் வந்து தனிச்சு அலைஞ்சு பேச்சுலராக வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர் யாருன்னா காக்கா தான். மத்தியானம் ஆயிடுச்சுன்றது அவர் தான் சொல்லுவார், சாயந்தரம் ஆயிடுச்சுன்றது அவர் தான் சொல்லுவார். அவர் ஒருத்தர் தான் நம்மகிட்ட ஸ்நேகமாக வந்து பேசுவார். ஸோ அப்போ அந்த காக்காய்ங்கிற இந்த தலைப்பை வச்சதுக்கே நான் இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி படங்களுக்கு அது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துக்கு. இப்போ நான் எடுத்த படத்துல கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கம்மி, பட் இந்த படத்தில் நிறைய தெரிந்த முகங்கள் நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிகையாளர்கள் தான் பெரிய பலம், ஊக்கம். விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் விமர்சனத்தை யாரும் தடுக்க முடியாது. ஒரு படைப்புன்னு வந்து விட்டால் அந்த படைப்புக்கு விமர்சனம் கண்டிப்பா தேவை. விமர்சனத்தை கட்டுப்படுத்த நினைப்பது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல்.
விமர்சனத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது. விமர்சனம் தான் வந்து அடுத்த படைப்புக்கு நமக்கு ஊக்கம், விமர்சனம் தான் உரம். ஆனா நம்முடைய திரையுலகம் எதை பார்த்து அச்சப்படுது, எதை பார்த்து பயப்படுது அப்படின்னா விமர்சனம் என்கிற பெயரில் வருகிற அவதூறை தான் பார்த்து பயப்படுது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற இணையதள வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா செய்ய வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா செய்ய வேண்டியிருக்கு. அப்ப நெகட்டிவ் ரிவ்யூவில் நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ், பாசிட்டிவ் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு வெவ்வேறு வகைகளை பிரிக்கிற அளவுக்கு விமர்சகர்கள் பெருகிட்டாங்க. ஸோ இது வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனிநபர்கள் பெருங்கருணையோட, நான் வேண்டி கேட்டுக்கிறேன், பெருங்கருணையோட. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டியோட தேட்டருக்கு சினிமாவுக்கு போவேன். அப்படி ஒரு சினிமாவுக்கு போகும்போது ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ தான் எங்கள் பாட்டி இறந்தாங்க, 90 வயசில் இறந்தாங்க, மதுரையில் மேலமாசி வீதியில். அந்த படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கல. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாங்க. வெளியில் வந்தால் அடுத்த ஷோ பார்க்கறதுக்கு கூட்டடிப்பாங்க இல்லையா, அதில் ஒரு அம்மா கேட்குது, என்னம்மா படம் எப்படிம்மா இருக்கு, என்னப்பா படம் எப்படிம்மா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா. நான் உன்னை எங்கள் பாட்டிகிட்ட கேட்டேன், உனக்கு தான் படமே பிடிக்கலையே, தூங்கிட்டியே, அதனால் ஒரு தடவை பார்க்கலாம். நீங்கள் பழைய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு தடவை பார்க்கலாம். ஏண்டா அவன் என்ன சரியாக எடுக்கக்கூடாதுன்னு நினச்சாடா எடுத்தேன், அதை அவனுக்கு தோணுனதான் எடுத்தான்டா. அவன் எவனாவது தோற்று போகணுன்றதுக்காக அதை எடுப்பானாடா, அந்த நேரத்தில் அவனுக்கு தோணுனதை எடுக்கிறான்டா. அவனுக்கும் குடும்பம் குட்டி இதுக்கு பின்னாடி தொழில் இருக்குல்லப்பா. அப்படி நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னால் தியேட்டர் வாசலில் நிற்கிறவன் திரும்ப போயிடுவான்லப்பா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்கள் பாட்டிட்டான் திரும்ப கேட்டேன், இதை ஏன் இப்படி சொல்கிற? ஆமாப்பா இது தொழிலுப்பா, இந்த படத்தில் சரியாக எடுக்காதவே அடுத்த படத்தில் சரியாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்லப்பா. ஒரே ஐடியா எதையாவது சொல்லி அவன் குடும்பத்தில் வந்து நம்ம வந்து கெட்டது செஞ்சிடக்கூடாதுலப்பா அப்படின்னு நான் வந்து ஒரு 18 வயசாக இருக்கும் 16 வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது, உலகத்திலேயே தர்மமான விமர்சன பார்வை என்பது இதுதான். அப்ப விமர்சனம் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் தர்ம சிந்தனை. அதுக்காக வந்து பார்க்க சரியே இல்லாத ஒரு படத்தை நீ சரியா சொல்றியா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நான் அப்படி சொல்ல வரல, நான் அப்படி சொல்ல, அறச்சொற்களை நீங்க தவிர்ப்பது, அறச்சொற்களை யாருமே தவிர்ப்பது நல்லது. அடிப்படையில் இது ஒரு தொழில். நாம் கணிக்கிற சில படங்கள் சில வெற்றி பெறுகிற பொழுது நாம் கணிக்க, உதாரணத்துக்கு நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இந்த படம் வந்து நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னும் போது நான் கணிக்கிற இந்த படம் வெற்றி அடைகிற பொழுது அந்த கணிச்ச நேரத்தை நான் ஒரு பதிவு விட்டுறேன். அதுக்கப்புறம் அது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனால் பதிவு விட்டுட்டேன், என்னோட பதிவை பார்த்து அந்த பல பேர் அந்த படத்தை பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒரு பாவத்தில் போய் சேருது இல்லையா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சினிமா தாய், அந்த தாய் நலமோடு இருந்தால் தான் விமர்சகனும் நல்லா இருக்க முடியும், படைப்பாளியும் நல்லா இருக்க முடியும். ஆனால் அறிந்தோ பல திரையரங்குகள் அறிந்தோ அறியாமலோ கல்யாண மண்டபமாக மாறிவிட்டது. படங்களுக்கு மக்கள் செல்வது குறைந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். சைக்கிள் பார்க்கிங் இல்லாமல் இருக்கலாம், பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்கலாம், பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அதையெல்லாம் தாண்டி உள்ளே செல்வதற்கான சாத்தியப்பாடுகளை நாம் எவ்வகையிலும் குறைக்கக்கூடாது.
அப்ப இந்த தாய், சினிமாங்கிற தாய் நலமோட இருந்தா தான் அது சார்ந்த விமர்சனமும் அது சார்ந்த தொழில். அப்ப சினிமாவுக்கு ஒரு திரைப்படத்தை முடக்குவதன் மூலமாக, ஒரு படைப்பாளரை முடக்குவதன் மூலமாக, குறிப்பாக தயாரிப்பாளரை முடக்குவதன் மூலமாக என்ன மாதிரியான விஷயம் ஏற்படுதுன்னா, அவர் அடுத்தடுத்து படங்கள் எடுக்க முடியாமல் போகுது. சினிமா உலகத்திலேயே எந்த தொழிலையும் சரி, சினிமாவில் மட்டும்தான் ஒரு சிறு தோல்வியை சந்தித்தால் அந்த தோல்விக்கு காரணமானவர்கள் திரும்ப எந்திரிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுது, 7 வருஷம் ஆயிடுது, 8 வருஷம் ஆயிடுது. எந்திரிக்காம போனவங்க பல பேர் இருக்காங்க. ஒரே படத்தோட இந்த சினிமாவில் அசோசியேட்டாவே இருந்துகிட்டு இருக்கிற, கோ டைரக்டராகவே இருந்துகிட்டு எண்ணற்ற படைப்பாளிகள் இருக்காங்க. அது டைரக்டர் ஆகிட்டு மறுபடியும் அசோசியேட்டா போய் ஒர்க் பண்றதுக்கு பாருங்க, அது எவ்வளவு கொடுமையானதுன்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் முதல் படத்தில் தோற்றவன். என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து நான் அதை சொல்றேன், என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து சொல்றேன். ஆகவே எல்லா வகையான நிறை குறை எல்லாவற்றையும் நீங்கள் எல்லாருமே மனிதர்கள், எல்லோருமே பிறரை வாழ வைக்கிறதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். ஆக எல்லோருடைய விமர்சனம், அதனால விமர்சனத்தை முடக்கி விடுவது, விமர்சனத்தை அது பண்ணிடுறது, தியேட்டர் வாசலில் இருக்கிற மக்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நிச்சயமாக இருக்காது. சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விமர்சகர்களும் சுய வெறுப்பு இன்றி அந்த ஏன்னா ஒரு விமர்சனம் மட்டும்தான் ஒரு கலையை செழிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஏன்னா விமர்சனம் இல்லைன்னா சினிமா அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போகாது, இன்னொரு கட்டத்துக்கு இடத்தை நோக்கி கண்டிப்பா போகாது. இந்த அற்புதமான இந்த நேரத்தில் இந்த காக்கா திரைப்படத்தின் இந்த காக்கா அப்படிங்கிறது திரைப்படத்தில் சிலர் பெயரை நான் குறிப்பிடாமல் விட்டிருந்தா என்னைய பொறுத்தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் இதுபோல 10 படங்களை இயக்க வேண்டும், எடுக்க வேண்டும். இந்த படத்தின் இயக்குனர், அவர் பேர் எனக்கு தெரியல, இந்த படத்தின் இயக்குனர் பரமன். பரமன்னால அது எங்க ஊர் பேரு, பரமன், தேனி பரமன். அதை நினைச்சேன் பார்த்தீங்களா, தேனி பரமன். தேனி பரமன், தேனி பரமன் இந்த காக்காய் திரைப்படத்தின் மூலமாக அடுத்து கழுகு படமும் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் மயில் படமும் எடுக்கணும், மயில் படமும் எடுத்து தேசிய பறவையா மாறணும். ஏன்னா அப்படி பல படங்கள் அவர் எடுக்கணும்னு என் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த கோழிப்பண்டை செல்லத்துறை எனக்கு அதில் வெக்கமே கிடையாது. என்னடா நீயே கேட்குற, நான் தான் கேட்பேன், அது என் பிள்ளை. என்னுடைய கோழிப்பண்டை செல்லத்துறை அமேசான் ஓடிடியில் மிக சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியாத தகவலை பாப்பா எடுத்து சொல்லிச்சு. 100 மில்லியன், அது 1 கோடி பேராக மாறுவதற்கு நீங்கள் எல்லோரும் வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சீனு ராமசாமி இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாலை பொழுது இன்னும் சிறப்பாக்குறதுக்கு நம்ம கூட இன்னொரு ஸ்பெஷல் பர்சன் இணைஞ்சிருக்காரு. அவருடைய பிலிமோகிராஃபி எடுத்துக்கிட்டா அவருடைய கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, குட்டி குட்டி ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்கிரீன் ரைட்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய திரைப்படத்தை உருவாக்குனாரு. சூது கவும் அப்படிங்கிற படத்தின் மூலமா என்டையர் தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச இயக்குனர் திரு நலன் குமாரசுவாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு நம்ம காக்கா திரைப்படத்துடைய டைரக்டர் பரமன் ஷால்வை கொடுத்து மகிழ்விக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. சார், ஆக்சுவலி இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாண்ட் இருக்கு. என்னன்னா, நலன் சாருடைய சிஷியன் தான் நம்ம டைரக்டர் பரமன் சார். அவங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. அவர் டைரக்டரா இருக்கும்போது இவர் அசோசியேட் டைரக்டரா இருந்திருக்காரு. என்ன ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னா, எந்த குருவா இருந்தாலும் தன்னுடைய சிஷியன் வளர்ந்து உச்சத்துக்கு வரும்போது அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் இல்லையா? சோ அதை கண் கூட பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி சார் ரொம்ப வந்ததுக்கு. எஸ், அண்ட் இப்ப கார்த்தி அவர்களை வச்சு வா வாத்தியாரை வேற படம் இயக்கி கொண்டிருக்காரு. அதுவும் மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இப்பொழுது
இந்த காக்கா திரைப்படத்துடைய இயக்குனர் மட்டும் இல்ல, இவர் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காரு, பாடல் ஆசிரியராகவும் இருக்காரு இந்த படத்துக்கு. லெட்ஸ் வெல்கம் திரு கே பரமன் அவர்கள். எங்கள் அழைப்பை ஏற்று எங்களுக்கு அன்புக்காக வந்த உங்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், என்னை தெரியாம இருந்தாலும் நாங்கள் சொன்னதுக்காக எங்கள் அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த காக்காப்போட இசை வெளியீட்டு விழாவுக்காக 20 வருஷ கனவுன்னு சொல்லலாம். இதே சாலிகிராமத்தில் மட்டுமே சினிமாக்குள்ள வந்தாச்சு. இப்ப எங்க போறது, யாரை பார்க்கறது, எந்த இதுவுமே தெரியாம பிளைண்டா வந்து ஓடிட்டு இருக்கப்ப இங்க 2 பேரும் முக்கியமான ஆள் இருக்காங்க. இப்ப பேசினார் இல்லையா சீனு ராமசாமி சாரு, தென்மேற்கு பருவ காட்டுறதுக்கு ஒரு ஸ்டார் ஸ்டுடியோ ஓனர் குமார்னு ஒருத்தர் நீ ஹீரோவா கூட்டு போறாரு. அவர் ஆபீஸ் நெசப்பாக்கத்துல பார்த்துட்டு, என்னடா எந்த ஊர்ரா அப்படின்றாரு. சார் நான் தேனிதா சார் அப்படின்னேன். என்னடா பார்க்க ஸ்லாங்ல நல்லா பேசுற, பார்த்தா பெங்களூர்கார மாதிரி இருக்கியாடா, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு ராபா வேணுமாடா, சரி ஒரு 20 நாள் தாடி முடியலாம் வள பாப்பா, ஒரு 20 நாள் கழிச்சு வா அப்படின்னு அனுப்பி விட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஒரு 25 நாள் கழிச்சு எனக்கு இன்னொரு தகவல் வருது. கேமராமேன் அருள்தாஸ் சார் விஜய் சேதுபதி சாரை கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு அங்கிருந்து அவங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்தது நடிக்கிறதுக்காக தான் வந்தேன் சென்னைக்கு. நலன் சார் நாங்களாம் ஏதோ ஒரு வகையில் இப்படி சந்திச்சோம். நலன் சார் தான் வாங்க நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் நாளை இயக்குனர்லேருந்து ஆரம்பித்தோம். உண்மையாகவே இங்கே நிற்கிறதுக்கு முதல் காரணம் நலன் சார் மட்டுமே. ஏன்னா நான் வந்தது வேற ஒரு சோழி, என்னை கூட்டு லைட்டாக டேர்ன் பண்ணி விட்டு இந்த ரூட்டில் போட்டேன். அப்படி ஒரு அவர் கூட ஒர்க் பண்ணேன். அப்புறம் நடிக்கிறது மீது ஆர்வம் போயிடுச்சு. அவர் நாளை இயக்குனர் படம் அதெல்லாம் பண்ணுறப்ப கூட அவர்கிட்ட, சார் நான் நடிக்கிறதான் வந்தேன்னு சொல்லிக்கிற மாட்டேன், ஏன்னா அப்புறம் எங்கே வந்துட்டு சொல்லி பயந்துக்கிட்டு. ஸோ அதுலேருந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் நாங்கள் தொடர்பில் இருக்கோம். அவரோட ஒர்க் பண்ணுவேன். ரொம்ப மகிழ்ச்சி சார் வந்ததுக்கு. ஏன்னா அதுதான் எனக்கு பெரிய கிஃப்டே சார் வந்தது. அப்புறம் நிறைய பேர் காக்கா என்ன, ஏன் அந்த காக்கா டைட்டில் வச்சிருக்கீங்க, இது முழுக்க முழு நில நகைச்சுவை, ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்குமே நகைச்சுவை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். என்ன காக்கா நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டதெல்லாம் வடையை தூக்குற காக்கான்னா வடையை தூக்கும். இந்த காக்கா எல்லாமே பாருங்க, எல்லா ஆளை பார்த்தாலே தெரியும், எல்லாமே பொண்ணுங்களை தூக்குற காக்கா. அது எப்படிலாம் தூக்குறாங்க, யாரு மேல யாரு வந்தாங்க, எப்படி லவ் பண்ணி கடைசியா ஓகே பண்ணாங்கன்ற மாதிரி முழுக்க சென்ற எனக்கு அப்புக்குட்டி அண்ணன் வந்து நண்பராகவும், எனக்கு முனிஸ்காந்த் நண்பராகவும், அந்த மாதிரி அப்புக்குட்டி அண்ணன் கூட கேட்டேன், அண்ணா என்னண்ணே சென்றாயன நண்பர், ஏடே தம்பி நான் என்னடா நீயே போய் வாடா நடிப்பும்டா அப்படின்னு சொல்லி அண்ணனும் உள்ள வந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு படம் பண்றதுக்கும், ஒரு தயாரிப்பாளரை பார்க்கறதுக்கும், ஒரு ஹீரோவை பார்க்கறதுக்கும், இப்ப எப்படி நம்ம வந்து டெல்லியில இருக்க சென்னையில இருந்து ஒரு டெல்லியை போய் பார்க்கறதுக்கு ஒரு சாமானியனுக்கு எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு இடைவெளி ஹீரோவுக்கும் புதுசா ட்ரை பண்ற இயக்குநர்களுக்கும் முயற்சி பண்றவங்களுக்கும் அவ்வளவு இடைவெளி இருக்கு. ஒரு தயாரிப்பாளரை பார்க்கறதுக்கும் அது சாத்தியம் இருக்கானா இன்னைக்கு சூழ்நிலைக்கு சாத்தியமே இல்லை. நாங்களும் 2015-16 இருந்து ஓடித்தான் பார்க்குறோம், வாய்ப்பே இல்லை. அப்ப எப்படித்தான் அந்த படம் எடுத்தோம், யாரா கேட்டீங்களா? இந்த படத்தோட தயாரிப்பாளர் எங்க, யாருமே இல்லையே, இருக்காரு. இந்த என்னுடைய நண்பர் வந்து சாதாரண நான் ஒரு டிவி சேனல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப எனக்கு ரசிகரா வந்து அதுல இருந்து நீ தொடர்ந்து என் கூட பேசி டெய்லி 1/2 மணி நேரம் பேசி நானும் எத்தனையோ கம்பெனி ஹீரோ எல்லாம் அப்ரோச் பண்ணி டயர்ட் ஆகி போய் லாக்டவுனுக்கு அப்புறமா என்ன செய்யலாம், அடுத்த கட்டம் என்ன, வீட்டுல எல்லாமே மனசு விட்டாங்க. என்னடா 20 வருஷம் பண்ணாத நீ என்னடா பண்ண போறா, சரி என்ன ஊர் பக்கம் கூட போயிடலாமா, பேசாம ஜெராக்ஸ் கடை வச்சிடலாமா வீட்டுல, அவங்களுக்கு தகுந்த ஏங்க இப்படி கூட போய் இப்படிலாம் மனசு விடுற நேரத்துல என்னோட நண்பர் ஃபேஸ்புக்ல நண்பரா வந்த ஒரு நண்பன் கனடாவில் இருக்காரு. அவரை நான் பார்த்ததில்லை, அவர் என்ன பார்த்ததில்லை.
என்னுடைய போட்டோ பார்த்துருக்காரு. அவரை நான் குரலை தான் கேட்டிருக்கேன். அவ்வளவுதான் எனக்கு அவருக்குமான விஷயம். என்ன பண்ணலாம்? அப்பதான் இந்த மாதிரி பிரதர் எங்கெங்கயோ ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப எட்டா கனியா இருக்கு. வீட்டுல எல்லாம் மனசு விடுறாங்க. சொந்த ஊர்ல இப்ப அடையாளம் தெரியாம போயிருச்சு. 20 வருஷம் ஆச்சு அந்த ஊரை விட்டு வந்து. இப்ப நான் ஏதாவது ஒண்ணு பண்ணாம போனா அது சரியா இருக்காது அப்படின்றப்பதான் அவர் சொன்னாரு, நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, உடனே ஆபீஸ் போடுங்க, எல்லாம் தானா நடக்கும். நான் மட்டும் உங்களை பார்த்தேன், எல்லாம் நல்லபடி அதே மாதிரி சொன்னோம். கடை கடந்து ஆபீஸ் போட்டோம், படம் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் வந்து நிக்கிறோம். காதல் கோட்டை படத்தை விட நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காதல் கோட்டை தான் இல்லையா, இது நட்பு கோட்டை மாதிரி. ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. இன்னைக்கு நான் தயாரிப்பாளர் யூனியன்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல நான் ஒரு மெம்பர். என்னை மெம்பர் ஆக்கி டைரக்டர் ஆக்கி 3 ஹீரோல ஒரு ஹீரோவை நடிக்க வச்சு என்னைய பாட்டு எழுத வச்சு இன்னைக்கு அந்த படத்தை ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஸ்கூல் லீவ் கிடைக்காதனால அவங்களால வர முடியல. அவங்க இப்போ கனடாவில் இருக்காங்க. அந்த நண்பனுக்கு நான் நன்றி சொல்றதை விட, எங்களுக்கு நீங்க அங்க இருக்கீங்கல்ல, நல்லபடியா நடத்துங்க, நான் ஒரு வாரத்தில் வந்து சேர்ந்துடுறோம். ஷூட்டிங் ஆரம்பிச்சு 10 நாள் கழிச்சு தான் வந்து அவங்க ஃபேமிலியோட வந்து எங்க கூட இருந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிச்சு மறுபடியும் கிளம்பி அவங்க நாட்டுக்கு போனாங்க. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. 10 நாள் கழிச்சு தான் வந்து சொல்றாரு, நீங்க தானே அந்த படமே. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க ஊர்ல இருந்து கிளம்புறப்ப சொல்லியிருக்காங்க, சினிமான்னா அவங்க முன்ன பின்ன மாத்தி பேசுவாங்க, தப்பான கணக்கு காட்டுவாங்க, இருக்க தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு போயிடாதீங்க, தேவையில்லாத வேலை அப்படின்னு எத்தனையோ பேர் பயமுறுத்திருக்காங்க. இப்ப வரைக்கும் அவர் வச்ச நம்பிக்கை 100%, 1000% நேர்மையாகவும் உண்மையாகவும் வெளிப்படைத்தன்மையோட 100% ஒவ்வொரு நொடியும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப என்னை விட அவர் சினிமா மேல ஆர்வம் வந்து அடுத்த படம் எப்ப எடுப்போம், எப்ப அறிவிப்பு விடுவோம்ன்ற ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். கூடிய விரைவில் அடுத்த அப்டேட் வரும். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். நான் அந்த சாலி கிராமத்துல ஒவ்வொரு 20 வருஷமா எத்தனை இடுப்பு தண்ணியை பார்த்திருக்கேன். பல துயரங்கள் துன்பங்கள். வழக்கமா சினிமாக, அதுவும் சினிமா தெரியாத ஊருக்குள்ள வந்து சினிமாக்குள்ளயா ஒரு மேக்கப் மேனை பார்த்தா கூட சினிமா ஆஃபீஸ் போனா இவர் தான் டைரக்டரா இருப்பாரோ, அப்புறம் அவர் நம்ம ஸ்பூட்டி ஸ்பால் மேக்கப் போட்டுட்டு இருப்பாரு. இவனை அங்க பார்த்து நம்ம அந்த ப்ரொடியூசர்ல நினைச்சோம், டைரக்டர்ல நினைச்சோம். அப்படிலாம் கடந்து வந்து அதுக்கு நான் அந்த சினிமா தெரிஞ்சுக்க காலகட்டங்கள் வர ஜனவரி வந்தா 20 வருஷம் நான் சென்னை வந்து இதே சாலி கிராமத்துல மட்டும்தான் குடியிருக்கேன். ஆதார் அட்டையே சாலி கிராமத்துல தான் இருக்கு. ஆபீஸ் எங்கெங்கயோ காமிச்சாங்க. எனக்கு சாலி கிராமத்துல தான் எனக்கு ஆபீஸ் வேணும்னு வலுக்கட்டாயமா சொல்லி விஜய் வீட்டுக்கிட்ட தான் என்னுடைய ஆபீஸ். வேற எங்க ஆடி லான்ச் பண்ணலாமா, டேட்டு கிடைக்கல. எனக்கு 20 நாள் ஆனாலும் பரவாயில்ல, இதே சாலி கிராமத்துல பிரசத்துல தான் நான் ஆடி லான்ச் பண்ணுவேன். ஏன்னா நான் தெருவா நடக்காத இடமும் இல்லை, தெருவும் இல்லை. அப்புறம் நலன் சார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்க வீடு பேச்சில் ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் நாளைக்குன்னு ஒரு ஃபுல்லாக அந்த ஏரியாலாம் ஷூட் பண்ணோம். ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் நண்பர்கள் எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான். சென்ட்ராயனா இருக்கட்டும், கிங்கங்கண்ணனா இருக்கட்டும், குறிப்பா என்னுடைய இசையமைப்பாளர் யாருன்னா, நான் அவர் ஒரு 18 வருஷத்துக்கு முதல் நாங்கள் சந்திச்ச நண்பங்க. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் என்னைக்கு படம் பண்ணாலும் நீ தான் மியூசிக் டைரக்டர் மட்டும் சொல்லிட்டு, அன்னைக்கு இருந்து தொடர்புல தான் இருக்கோம், டெய்லியும் மீட் பண்ணிக்கிறோம், ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. நான் வச்ச நம்பிக்கையை காப்பாற்றின என்னுடைய நண்பன் இசையமைப்பாளர் கெவின் டி கோஸ்டா. அப்புறம் கேமராமேன், அவரும் விஜய் மில்டனுடைய கோ கேமராமேன், அவரும் என்னுடைய நண்பர் தான். கோலிஸோட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு பழக்கம். அப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன், நான் படம் பண்ணுறப்ப நீங்கள் தான் கேமராமேனாக இருப்பீங்க. இப்படி எல்லாம் நண்பர்கள் வட்டம் தான், எல்லாருமே நண்பர்கள் தான். அவர் இனிகோ பிரபாகர் நம்மளுக்கு நண்பர் தான். ரொம்ப நாளாக நாங்கள் அடிக்கடி பேசிக்கக்கூடிய நண்பர்கள். அப்புறம் எங்கள் ஹீரோயினு, அவங்கள நான் பார்த்ததே இல்லை, ஃபோட்டோ தான் பார்த்தேன், வேற எதுவுமே இல்லை, ஆப்ஷனே பேசல. சரிம்மா நீதான் படத்தில் ஹீரோயினு அப்படின்னு அவங்களும் வந்தாங்க, நல்லபடியாக நடிச்சு கொடுத்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் டெக்னிக்ஸ் எடிட்டர்னு சில பேர் வர முடியாத சூழ்நிலை இல்லை. ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். ப்ரொடியூசர் ஹீரோவை தாண்டி படத்தை எடுத்து அதை அடுத்த இடம் சந்தைப்படுத்துதல்னு ஒரு விஷயம் வரும்போது செவ்வாய் கிரகத்துக்கும் பூமிக்கு இருக்க பிரச்சனை இருக்கு. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து எங்ககிட்ட ஒரு பல கத்திய, அதாவது பல பேரை சந்திச்சுதான் கடைசியா அஜய் பிலிம் ஃபேக்டரி
ஜின்னா சார் தான் ஃபைனலாக அவர் கூட டைப் பண்ணி படத்தை தமிழோட ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணலாம் நான் இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி இது அடுத்த கட்டம் என்னென்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும் ஒரு ப்ரொடியூசர் செய்ய வேண்டிய வேலையை பூரா இன்றைக்கி அவர் கூட இருந்து பார்த்து எங்களுக்கு முன்னோக்கி வழிநடத்தி போயிட்டுருக்காரு. ரொம்ப நன்றி ஜின்னா சாருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஒவ்வொரு படமும் யார் படம் என்னன்னே தெரியாது. ஒரு கல்யாண வீட்டு கூட யோசிப்பேன். ஆனால் அந்த சாலிகிராமத்தில் பிரசாத் லேபில் ஆடி லான்ச்சுன்னா ஒன்று கேமராமேன் அசிஸ்டண்டோ நடிச்சவங்களை யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணானே நான் நடிச்சிருக்கேன் நீங்களும் வந்துருங்கண்ணே வருவேன். அந்த 3வது ரோல உட்காருவேன். எந்த படம் வந்தாலும் அந்த ஆடி லான்ச்சில் உட்காந்து பார்த்துட்டு தான் போவேன். அன்னைக்கு நம்ம என்னைக்கு இங்கே போகிறோம்ன்ற ஒவ்வொரு கேள்வியோட சோகத்தோட வெளியில் போவேன். இன்னைக்கு அது நிறைவேறி இருக்கு. சாலிகிராமத்தில் ஆஃபீஸ் போட்டேன், பிரசாத் லேபில் ஆடியோ லான்ச் வச்சுட்டேன். இன்னொரு கனவு இருக்கு, நீங்களே ஒரு நாள் தெரிஞ்சுக்குவீங்க. அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், சொன்னால் நடக்காது. அப்படியே ஆகட்டும். நன்றி சார். ஓகே. எனவே எங்களுடைய அன்பை ஏற்று பல சிரமங்களை தாண்டி வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. எங்கள் படத்தில் நடித்த அனைவருக்கும் ஒவ்வொரு பேத்தரா சொல்லி நதை பண்ணுற டைம் ஆகும், எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 2 கரங்கள் கூப்பி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு அழகான ஹீரோயின் வந்திருக்காங்க. தமிழ் சினிமாவில வந்து நடிகை ஸ்னேகா பார்த்திருக்கோம்ல, அவங்க சிரிக்கும் போது எவ்வளவு அழகா லட்சணமா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க சிரிக்கும் போதும் கிட்டத்தட்ட லைட்டா ஸ்னேகாவோட சாயலும் இருக்கும், அந்த அழகுமே இருக்கும். அண்ட் இவங்க நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்ப கூட வந்து நம்ம அஜய் பிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ண அப்பு திரைப்படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. மேலும் லைக் லவ் லஸ்ட் அப்படிங்கிற படத்திலுமே ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. So let's welcome the sweetest பிரியதர்ஷினி மேம் டு தி ஸ்டேஜ். அண்ட் எஸ், உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் எங்களுக்காக பேசிட்டு போங்க ப்ளீஸ். ஸ்டேஜ் ஃபியர். ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நேரமாக ரொம்ப காமாக உட்காந்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஜின்னா சார், தேங்க்ஸ் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரெய்லரே பார்த்துட்டு ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தேன்னா த ஃபர்ஸ்ட் டைம் இந்த காக்கா மூவி தான். ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அவுட் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது சின்ன விஷயமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்காக நிறைய பேரோட உழைப்பு, கடின உழைப்புலாம் தேவை. அப்படி இந்த படத்துக்காக உழைச்ச, கடின உழைப்பை கொடுத்த அனைவருக்கும் இது ஒரு வெற்றி படமா அமையணும்னு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப ஷார்ட்டா பேசினாலும் ஸ்வீட்டா பேசினதுக்காக ரொம்ப நன்றி. அடுத்ததா நம்ம வந்து யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால ப்ரொடியூசர் கவுன்சில் ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு சௌந்தர பாண்டியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். காக்கா படம் பெரிய வெற்றி பண்ணோம். நாங்கள் தயாரிப்படத்துக்கு இப்போ ஒரு ஓடிடி மட்டும் பேசிட்டுருக்கோம். எங்களால் முடிஞ்சு சின்ன தயாரிப்புக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவோம். அதேமாதிரி ஜின்னா படம் எல்லா படமும் ஹிட்டு. அவர் இந்த படம் பண்ணியிருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. என் நண்பர் ஜின்னா, அவரையும் வாழ்த்துறேன். அதே மாதிரி டேரக்டரு என்னை பார்த்துருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காரு என்னை பார்க்க, அவரையும் வாழ்த்துறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன். நன்றிங்க. இந்த நாளுடைய நாயகனை நம்ம கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆக்சுவலி கெவின் சார் வந்து எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். நான் அவரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ அவர் ஒரு மியூசிக் டைரக்டரையும் தாண்டி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷம் ஆகியுமே என்னை மறக்காம கூப்பிட்டு நீங்க தான் இங்க ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த திரைப்படத்திலுமே உங்களோட மியூசிக்ஸ் நான் கேட்டேன், 2 பாட்டு கேட்டேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் கொடுத்து எங்களுக்கு வந்து ஃபேவரட் பிளேலிஸ்ட் ஆகும் அப்படின்னு நானும் நம்புறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் காக்கா திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டர் கெவின் டி கோஸ்டா அவர்கள். நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீடியா நண்பர்களுக்கும் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் மனமாத நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு 15 வருஷம் முன்னாடி சொன்னார், இந்த பாட்டுக்கு நீ தான் மியூசிக் டைரக்ட் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து அதை ஞாபகம் வச்சு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் இதில் வந்து 2 பாட்டு பண்ணியிருக்கோம். கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்க அப்புக்குட்டி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் நேயர்களுங்கிற எல்லாருக்கும் வணக்கம். மேலும் அமர்ந்து இருக்கும் எல்லாருக்கும்
வாழ்த்து வந்திருக்கோம் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். நலன் சார், எழில் சார், தேங்க்யூ சார். ஒரு காமெடி படம் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னா அது காரணம் உங்கள் படங்கள் துல்லாத மகன் துள்ளலாம் எவ்வளோ கதை இருந்தாலும் அதில் ஒரு காமெடி இருந்துக்கிட்டே இருக்கும். காமெடிங்கிறது ஒரு பெரிய பலம். நாங்களாம் காமெடியாக தான் நல்லா சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஹீரோவாக்கி ஒரு மாதிரி கொண்டு போயிடுச்சு. சந்தோஷம். எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு சினிமா கொடுத்துருக்குங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரமு வந்து என்னுடைய நண்பர். சொன்ன மாதிரி அவர் வந்து சாலை கிராமத்தில் நானும் நிற்காத இடம் கிடையாது. அந்த மாதிரி நின்று பழகின நண்பர் தான் பரமு. சென்றாயன் நானும் ஒன்றா வந்து பல வேலைகள் செஞ்சுருக்கோம். பல வேலைகள்லாம் நீங்கள் வேற மாதிரி நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் இல்லை. கல்யாண வேலையில் சமையல் முத கொண்டு நாங்கள் வந்து ஒன்றா போயிருக்கோம். தம்பி கூட பழகிருக்கேன். ஆஃபீஸுக்கு போகிறதில் பெரிய போட்டி இருக்கும். இந்த ஆஃபீஸ்க்கு அவன் போயிட்டானா நம்ம வாய்ப்பு அங்கே போயிருமா இங்கே போயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் ஆஃபீஸ் கூட சொல்ல மாட்டோம் ஒரு சூழ்நிலையில். அதுக்கப்புறம் ஒரு மனப்பக்கம் வருது, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வந்து அப்புறம் நம்ம அட்ரஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த சினிமாவில் வந்து ஒருத்தர் உருவமாக ஒருத்தர் இருந்தால் அதில் ஒரு சின்ன ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி சென்றாயங்களுக்கு காமெடி நடிகர்னால 2 பேருக்கும் ஒரு சின்ன போட்டி அப்போவே இருந்தது. ஆனா அப்படி கிடையாது. எனக்கு தம்பி மாதிரி தம்பியை தான் எப்பவுமே ஒரு போன் கான்டாக்ட்ல நான் கிட்டத்தட்ட வருஷங்கள் சொன்னா வயசு தெரிஞ்சு போவோம், அதனால சொல்ல வேணாம். பல வருஷங்கள் சினிமாவுக்கு வந்து அவன் வந்ததுல இருந்து எனக்கு பழக்கம். அதே மாதிரி பரமா இருக்கட்டும். இனிவே வந்து எனக்கு அழகர் சாமியின் குதிரையில முதல்ல இன்ட்ரடியூஸ் பழக்கம். அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு நீங்க பார்த்துருக்கேன் காய் தான்ட்டு 2 பேரும் சேர்ந்து நடிச்சது ரொம்ப ஹாப்பி. ஒரு சீன் நடிச்சுட்டு பின்னாடி வந்து அதே யோசிக்கிறது இருக்கு. அது இனியோ சார்ட்ட வந்து பிரபாகர்ட்ட வந்து பார்க்கலாம், நான் நல்லா பண்ணனா எப்படின்னு அதை கேட்டு திரும்ப திரும்ப நல்லா பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இனியோ பிரபாகர்ட்ட ரொம்ப இருக்கும். அந்த விஷயம் வந்து இந்த சாங்ல நம்ம பார்த்தோம். ஒரு ரியாக்ஷன்லாம் கலகி இருந்தப்பல பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய ஹீரோவா வரணும். ஏன்னா ஹீரோவா நடிக்கிறது சும்மா கிடையாதுங்க. நாங்களாம் வந்து எங்க உருவத்தை பார்த்துட்டாங்க. ஒரு வயசுக்கு ஹீரோவா நடிக்கும் போது அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டயர்ட் ஆகிடக்கூடாது. ஸ்கிரீன்ல எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இனிய பிரபாகர் சொல்லவே வேணாம். எப்பவுமே பாதாம் முந்திரி எல்லாமே வச்சிட்டு இருப்பாப்ப. பாதாம் வந்து உடம்பு ஒரு ஆரோக்கியமா வச்சுக்கிற உணவுகள் எப்பவுமே எடுத்துட்டு இருப்பாப்புல. அப்படி ஒரு நல்ல நண்பர், நல்ல நடிகர் மெயினா. அதுமாதிரி அவரோட நடிச்ச ஹீரோயின் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொமான்ஸ் ஹீரோயின் ரொம்ப நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ரொமான்ஸ் நல்லா வரும், அது உண்மை தானே. இனி நல்லா இருக்காங்க, அதனால நல்லா வந்திருக்கு, மகிழ்ச்சி. கூல் சீரிஸ் அவர்கள் எங்க இருந்தாலும் பார்த்தாலும் நம்ம வந்து ஹாய் அப்படின்னு பேசுவோம். ஆனா சேர்ந்து நடிக்கல. சீக்கிரம் காமெடி படங்கள்ல இந்த படத்துல கூட நடிக்க ஒன்னா சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இல்லை. கிங்காங் அண்ணன் உண்மையாவே நான் இப்போ சமீபத்தில் கிங்காங் அண்ணனோட இது தன்னம்பிக்கையை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணன் இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்ததுன்னா நம்ம நினைச்ச இடத்த அடையலாங்கிறத கரெக்டாக பேசினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுண்ணா. இதே மாதிரிதான் சாலை கிராமத்துல எல்லாருமே நம்ம நம்பிக்கையோட தான் சுத்திக்கிட்டு இருந்தோம். வந்த இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அதே மாதிரி அண்ணன் சீரியல் அண்ணன் பேர் விஜய் சார், அவர் சீரியல்ல இருந்து படத்துல இருந்து நான் ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஜீவா நண்பர் சம்பத் சவுந்தர் கூட இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம், சூப்பரான படம் வந்ததுன்னா அவர் வேற லெவலில் இன்னும் வேற ரேஞ்சுக்கு போவாப்புல. நலன் சார் கூட என்னோட ஒர்க் பண்ண ஆசை. ஏன்னா சினிமாவில் சாலி கிராமத்தில் இருக்கிற மியூசிக் டைரக்டருக்கு மெயினாக வந்து இசையமைப்பாளருக்கு இந்த நாளில் வாழ்த்து சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இசையை பற்றி இப்போ அதிகமாக யாருமே மேடையில் பேசுறதில்லை, அதை பேசிட்டு போயிடுவோம். போன பிறகு தான் யோசனை வருது, ஆனால் நம்ம இவங்களை பற்றி பேசாமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு. இசை வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய உயிர்னு தான் சொல்லலாம். என்னன்னா ஒரு இசை வந்து நம்ம ஒரு நடிகரை வந்து நடிக்கும் போதே இசையோ சார்ந்துதான் நாங்கள் நடிப்போம். ஒரு ஃபீல்ஸ் சொல்லும்போது அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி ஒரு உணர்வை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறது அது. அதை வந்து முதல் முறையாக நீங்கள் மக்கள்கிட்ட காமிக்க போறீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் மெயினா வந்து ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து நண்பராக கிடைச்சதுக்கு பரமுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த படம் அவங்களுக்கு வந்து பெரிய லாபத்தை ஏற்படுத்தணும். அதுமாதிரி நண்பர் ஒளிப்பதிவாளர் இந்த படத்துல சூப்பரா பண்ணியிருக்காப்புல. நாங்கள் ஒரு டீமா ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு காமெடி படமா ஒர்க் பண்ணியிருக்கோம். பரமுக்கு இறைவனர்களால் இந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கணும். நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி, தேங்க்யூ. காக்கா திரைப்படத்தின் கதாநாயகி அழகான ஒரு ஹீரோயின் அவங்க. So let's welcome Rosemary to the stage.
எல்லாருக்கும் வணக்கம். நான் மலையாளி தான். ஸோ எனக்கு தமிழ் அவங்க பேசுகிற மாதிரி அழகாக பேச தெரியாது. ஸோ இந்த படம் இப்போ இங்கே வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி அவரோட நிறைய காலம் கனவு. ஸோ அந்த கனவுக்கு அந்த கனவோட ஒரு பார்ட்டாக முடிஞ்சது. இந்த படத்துல என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா எனக்கு சாங்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கமிட் ஆகுறதுக்கு சாரை பாக்குறதுக்காக வர்ற டைம்ல சாங் கேட்க வச்சாங்க. ஸோ அந்த சாங் கேட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே நான் ஏதோ நல்ல விஷயம் பண்ண போறேன் அப்படி அவ்வளோ ஒரு பெருமையா ஃபீல் பண்ணியிருந்தது. ஸோ அந்த சாங் எல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு, ஆனா என்னால் முழுசா பார்க்க முடியல. நான் வரும்போது கொஞ்சம் லேட் ஆனதுனால சாங் ஃபுல்லா பார்க்க முடியல. ஸோ பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு படத்தோட பார்ட்டாக முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கூட ஆக்ட் பண்ண இனிகோ சார், தன்யா, சென்ராயன் சார் எல்லாருமே, நான் ஒவ்வொரு பர்சனோட பேர் எடுத்து சொல்லலை, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மீன்ஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ற, இல்லைன்னா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மென்டரா அவர் இருந்துச்சு. ஸோ பரமன் சார் அண்ட் ப்ரொடியூசர் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். முக்கியமான நபரை இப்ப கூப்பிடணும். சினிமால வந்து துள்ளாத மனமும் துள்ளும் அப்படின்னு தொடங்கி அனைவரது மனங்களையுமே துள்ள வச்சு இன்னைக்கு ஒரு தரமான காமெடியான குடும்ப படங்களையும் நல்ல என்டர்டைன்மெண்ட் படங்களையும் கொடுக்கறதுல கை தேர்ந்தவரா இருக்காரு நமது நம்பிக்கை இயக்குனர் திரு எழில் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த விழா உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த விழா மேடையில் இருந்து வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த படத்தோட ஹீரோ இனிய பிரபாகர் ஒரு அற்புதமான மனிதன். டைம் எல்லாருக்குமே ஒரு டைம் இருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க ராக் பண்ணுவீங்க நிச்சயமா. கூல் நண்பர் கூல் சுரேஷ் என்னோட ஆரம்ப படங்கள்ல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. உங்க நல்ல மனசுக்கு என்ன, எந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு நீங்க நிக்கிறீங்க, உங்க படத்தோட ப்ரமோஷன் கண்டிப்பா வந்து பெருசா வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். சென்ராயன் அவர்கள் பெரிய வில்லன் காமெடி, இப்படி ரெண்டு கான்ட்ராஸ்ட் ரோல் பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்த்துக்கள். ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்காங்க. 2 ஹீரோயின் நடிச்சா ஒருத்தவங்க தான் நல்லா இருக்காங்க. வாழ்த்துக்கள். நம்ம ஜாகுவார் அண்ணன் என்னோட படத்துக்கு வந்து ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாப்புல, ஒரு பைக் ஜம்ப்பு, சும்மா ஒரு 10 அடி போகணும். நான் சொன்னேன், என்ன 10 அடி போகணும், ஆள் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். பொண்ணு பிரச்சனை இல்லை போங்க அப்படின்ட்டாரு. அண்ணா எம்ஜிஆர் நகர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். அவர் வந்ததுலேருந்து அவர் பாட்டுக்கு எங்கேயோ படுத்து கிடந்தார் அந்த பையன் ஃபைட்ரு. இது என்னடா 10 அடி போவோமா 2 அடி போவோமா, பைக் எந்திரிக்குமான்னு எனக்கு டவுட்டாகவே இருந்தது. இருந்தாலும் வந்து அவர் பாக்ஸ் எடுக்கிறது பார்த்தா ரொம்ப தூரத்துக்கு அடிக்க வைக்கிறாரு. இது எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கும் புரியல. ஆனால் கேமராமேன் மாத்திரம் உஷாராக கொஞ்சம் லாங்லாம் வச்சு கொஞ்சம் 2-3 ஒயிட் ஷாட் வச்சுட்டான். வந்து அடிச்சாம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒருத்தனை வர உயரத்துக்கு போயிட்டான் அந்த பையன். மிரண்டு போயிட்டேன். அந்த மாதிரி யாராருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சினிமாவில் இருந்த அனுபவத்தில். வாழ்த்துக்கள் சார். விஜய் ஆதிரேசன் நிறைய படங்கள் டைரக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். ஜீவா எனக்கு ஆரம்பத்துலேருந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டார் சீன் ராமசாமி. அவர் அந்த இதில் இந்த பேரை சொல்லாதீங்க, அவர் நடிகராக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டேஜ் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க அத்தனை பேருமே மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லாருமே. இந்த சௌந்தர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இந்த மாதிரி நிச்சயமா அவங்க எல்லாரையுமே யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் சூதுக்கவும் உங்களை வந்து நீங்க அடுத்த படம் பண்ணி காட்டுங்க. நல்ல அற்புதமான ஒரு படைப்பாளி, மிகச்சிறந்த படைப்பா அடுத்து வரணும்னு நான் நினைக்கிறேன். மியூசிக் டேரக்டர் நிறைய பேசல இன்னைக்கு, இது உங்களோட விழா தான். இது பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா படத்துக்கு முன்னாடி வந்து பாட்டு ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது வந்து ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அங்க திருச்சி சாதனா வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். என் படத்துலயும் நடிச்சிருக்கிறாங்க.
இவங்க வந்து நிறைய வீடியோ எல்லாம் போட்டு சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும், நல்ல சிறந்த ஆர்டிஸ்ட் அவங்க, நல்ல கேரக்டர்லாம் வருமா, இந்த படத்துல நல்லா பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அப்புக்குட்டி ஒரு நேஷனல் அவார்டு வின்னர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களுக்கும் வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. கண்டிப்பா வந்து இன்னொரு நேஷனல் அவார்டு வாங்கணும்னு வாழ்த்துறேன் நான். அண்ணன் தம்பி என் பேர் மறந்துட்டேன், என் படத்துல நடிச்சிருக்காரு, மொசக்குட்டி. வாழ்த்துக்கள்மா. கேமராமேன் மில்டனோட அசிஸ்டன்ட் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஒரு அருமையான ஒரு டீம், அற்புதமான ஒரு டீமை வச்சுக்கிட்டு இயக்குனர் பரமன் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. அவரு வந்து சந்திக்க வரேன்னு ஈவினிங் வரேன்னாரு, பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துல ஆஃபீஸுக்கு வந்துட்டாரு. அவரோட பரபரப்பும் அவரோட துடிதுடிப்பும் அப்புறம் வந்து அவரை நீட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு 10 நிமிஷத்துல இந்த சினிமாவில் ஒரு படம் பண்ணணும்னு அவர் பட்ட கஷ்டங்களை சொன்னாரு. எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப வேதனையாக போயிடுச்சு. என்னடா அது, எனக்கு பழைய நினைவெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இங்கங்க போய் முட்டி மோதி நம்ம கஷ்டப்பட்டோம், பழைய நினைவுகள் எல்லாம் அவர் கிளறி விட்டார். அவர் இவ்வளோ திரும்பவும் அதான் ஒரு சைக்கிள் தான் இது. ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு நம்ம பட்ட கஷ்டம், இன்னைக்கு டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா, ஒரு புது இயக்குனர் வரும்போது நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை யாரு சீனிவாசன் சாமி தான் சொன்னார், ஒரு படம் வந்து சரியா போகலைன்னா திரும்ப எந்திரிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்குது. ரொம்ப ஒரு படமுமே ரொம்ப இதான் முதல் படம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பண்ண வேண்டியது. இப்போ அவர் மாத்திரம் புது இயக்குனர் கிடையாது, பரமன் மாத்திரமே புது இயக்குனர், நானும் புது இயக்குனர் தான். இந்த பண்ணிட்டு இருக்க தேசிங்கராஜா பார்ட் 2 சரியா பண்ணாதான் எனக்கு அடுத்தது படமே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கணும். அதனால வந்து பயப்படாதீங்க, நீங்க மாத்திரமே இங்க புது இயக்குனர் கிடையாது, இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை பேருமே புது இயக்குனர் தான். ஒரு அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க, நீ டூ ஆர் டை அப்படின்னு தான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஒரு படமுமே உங்களுக்கு வெற்றி அடைஞ்சாதான் ஒரு தயாரிப்பாளர்கள் அடுத்த படத்துக்கு வர்றாங்க. ஸோ அதனால நீங்க பயப்படாதீங்க பரமன், நீங்க ஏன்னா இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பார்க்காமலே ஒரு தயாரிப்பாளர் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு நீங்க மிக நேர்மையா இந்த படத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். மிக முக்கியமா இவ்வளவு நண்பர்களுக்கு நீங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இவங்களுக்காகவும் உங்களை சார்ந்த நண்பர்களுக்காகவும் உங்க தயாரிப்பாளர்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வென்ற. நன்றி, வணக்கம். சொன்ன விஷயம் ரொம்பவே உண்மையானது. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி படங்கள், இயக்குனர்கள், நடிகர்கள் அப்படிங்கிறது ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா இப்போ வந்து 1,00,000 பேர் ஆயிட்டாங்க. ஸோ திரும்ப நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக நடிகர் திரு சவுந்தரராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சிறப்பு வணக்கம். இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு காரணம் என்னோட நண்பன் இனிகோ பிரபாகர். இனிகோ பிரபாகரை பத்தி சொல்லணும்னா நிறைய டைம் தேவைப்படும். ஆல்ரெடி லேட் ஆயிட்டு இருக்கு அண்ணே. நிறைய பேர் இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். நிறைய பேர் நேற்று கூட நான் ஆந்திரா கிளப் போயிருந்தேன். அங்க ஒரு மேனேஜர் பார்த்துட்டு யாருன்னு கேட்டாரு, நீங்க நடிகர் மாதிரியே இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை, கெட்ட வேற மாத்திட்டே இருந்தா எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். நீங்க நடிகரான்னு கேட்பாங்க, ஆமான்னு சொல்லுவேன். என்ன படம்னு கேட்டா சுந்தரபாண்டியன் தான் முதல் சொல்லுவேன். சுந்தரபாண்டியன் ஒரு படம். ஆமா அந்த பொண்ணை லவ் பண்ணீங்கல்ல அந்த பஸ்ல வந்து, இனிகோ பிரபாகர் தானே. இந்த மாதிரி நிறைய வாட்டி என்னை கேட்டிருக்காங்க. அவர்கிட்ட போய் சவுந்தரராஜாவான்னு கேட்டிருக்காங்க. எங்க 2 பேருக்கு பெரிய சண்டை வந்துட்டே இருக்கும். நான் கேட்பேன், அவரு எவ்வளவு அழகா இருக்காரு, நான் எவ்வளவு வேற மாதிரி இருக்கு, என்ன போய் அவரோட சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுவேன். சில பேர்கிட்ட வந்து நான் அந்த காம்ப்ளிமெண்ட் ஒத்துக்குவேன். நேற்று ஒத்துக்கிட்டேன், ஆமாங்க நான் அங்க இனிகோ பிரபாகர் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய நண்பன். நாங்க சுந்தரபாண்டியன்ல சசிகுமார் அண்ணன், விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகர், அப்புக்குட்டி எல்லாமே நாங்க ஒன்னா வேலை பார்த்தோம். அப்போ வேலை பார்த்ததுல இருந்தே எனக்கு நிறைய அனுபவங்கள் இனிகோ கூட. எனக்கு அது முதல் படம். எனக்கு வந்து ஒரு நடிப்பை பத்தின ஒரு ஆழமான சிந்தனை இல்லாத ஒரு படம், ஆர்வம் மட்டுமே இருந்த ஒரு காலகட்டம். டயலாக் பேசினா போதும் நடிப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆர்வம் மட்டுமே. அப்ப எங்களுக்கு டயலாக் கொடுத்து அந்த டைம்ல வந்து எஸ்ஆர் பிரபாகரன் வந்து ஒரு தொணக்கால மிஸ் பண்ணா கூட திட்டுவாரு. அவர் எழுதின டயலாக்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் பயங்கரமா திட்டுவாரு. அந்த ஒரு பயமே இருந்துட்டு இருக்கும். இனிகோ பிரபாகரும் எஸ்ஆர் பிரபாகரனும் நல்ல நண்பர்கள். அவங்க 2 பேரும் மட்டும் எப்ப பார்த்து க்ளோஸா பேசிட்டே இருப்பாங்க. இருந்தா கூட அவர் ஒரு சீனை எடுத்துட்டு அவர் எடுக்கிற டெடிகேஷன் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன்னா மக்கப் பண்ணிடுவேன்.
அந்த சீனை டைலாக் மனப்பாடம் பண்ணிடுவேன், நான் ஜாலியாக நம்பர்ல இருப்பேன். இவர் வந்து ஒரு சின்ன டைலாக்கா இருந்தாலும் அதுக்குள்ள போய் இதுக்குள்ள என்ன மூட் இருக்கு, இதுக்குள்ள எந்த சென்ஸ் இருக்குன்னு அவர் பேசிட்டே இருப்பார். எனக்கு ஒண்ணுமே புரியாது, யாரையும் அது நம்ம உடலிட்டே இருக்கு. அப்பதான் நீங்க அப்புறம் தெரியும் எனக்கு. நானும் விஜய் சேதுபதி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனிகோ பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளவு வேலை, எங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினா கூட பீடி பேப்பர் எடுத்து போயிடுவாரு, அந்த மூட்லயே இருப்பாரு. ஸோ வெரி வெரி டெடிகேட்டட். இன்ன வரைக்கும் சினிமா மட்டுமே நேசிச்சுட்டு சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு நான் பல வாட்டி அவர்கிட்ட நான் சொல்லுவேன், தலைவா நீங்க கண்டிப்பா ஜெயிப்பாரு, அதுல மாற்று கருத்து கிடையாது. எல்லாத்துக்குமே சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயிச்சிடலாம், இல்ல மிடில் ஜெயிக்கலாம், இல்லாட்டி எண்டு விக்ரம் சார் மாதிரி ஒரு டைம்ல ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நண்பர் சூரி கருடன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஜெயிச்ச மாதிரி இனிகோ பிரபாகர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா கண்டிப்பா ஜெயிப்பார்ன்றதுல நம்பிக்கை எனக்கு பெரிதும் இருக்கிறது. அதுக்கு இந்த படத்துக்கு நீங்க பத்திரிகையாளர்கள் என் நண்பன் இனிகோவுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு உங்களுக்கு தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஏன்னா சினிமா தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. இன்னும் கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணுங்க வர்றாங்க, எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி வராங்க. எனக்கு தெரியும், பர்சனலா சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்க வராங்க. நீங்க ஏதாவது நம்ம முரளியை நம்ம ஏதாவது சொல்லிட்டு வராதிங்க. பேசிட்டே இருக்கும்போது அது சோ அது சுந்தரபாண்டியன்ல இருந்தே இருக்கு. சுந்தரபாண்டியன் இருந்தே சாப்பிடுவாரு, அளவா சாப்பிடுவாரு, வயிறு ஒரு டேப் வச்சு டெய்லி இன்ச்சா பாத்துட்டே இருப்பாரு, கூடிடுச்சா இங்க எவ்வளவு இருக்கு. அந்த அளவுக்கு வெரி டெடிகேட்டட். அண்ட் அதனாலதான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பா ஈஸியா அடைஞ்சிருவாரு. அப்புறம் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பில் நிறைய நண்பர்கள் இருந்தா கூட ஒரு சிலர் மட்டும்தான் எனக்கு போன் பண்ணி எனக்கு இந்த ஒரு படத்துல வாய்ப்பு இருக்கு நீ போன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சில நண்பர்கள்ல இனிகோ பிரபாகர் முதலிடம். அவர்கிட்ட கதை சொல்லி அவர் நடிக்க முடியாதோ இல்ல அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி ஏதோ ஒரு கேரக்டர் இருந்தோ என்ன வந்து கண்டிப்பா என்னதான் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுவாரு. சத்தியமா அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கும். அது அப்படி அவர் ஒரு படம் அவர் படம் வேணாம், அவர் பண்ண முடியாத படத்தை நான் பண்ண படம் தங்கரதம், அதுல ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவா நான் பண்ணிருப்பேன். சோ ஒரே துறையில அதாவது ஒரே நடிகன், ரெண்டு பேருமே நடிகர்கள் இருந்தாலும் ஒரு போட்டி இல்லாம பொறாம இல்லாம எந்த ஒரு ஈகோ இல்லாம அந்த கேரக்டரை வந்து விட்டு கொடுக்கறதுல இனிகோ என்னுடைய நண்பன் சொல்லிக்க நான் பெருமைப்படுறேன். சோ கண்டிப்பா உங்க குணத்துக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது இனிகோ. அண்ட் மாப்பிள்ள சென்றாயன் எப்போ போன் பண்ணாலும் மாமா மாமா ஜெயிக்கிறோம் மாமா, மாமா ஜெயிக்கிறோம் மாமா, மாமா ஜெயிக்கிறோம் மாமா. சத்தியமா சொல்லு, அவ்வளவு அது சொல்லும் போதே ஒரு எனர்ஜி வரும். எனக்கு அவரை மொசக்குட்டி படத்துல இருந்து தெரியும், அந்த படத்துக்கு நான் டப்பிங் பேசினேன், ஹீரோவுக்கு டப்பிங் பேசினேன், அந்த வேலையை அடிக்கடி பண்ணுவேன். அப்போ அதை பார்த்துட்டு மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள முன்னாடியே வந்து ஏன் மாப்பிள்ள ஜீவனை பார்க்கல, நீ உசிலம்படிக்கார நீ நடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு அந்த அளவுக்கு என் மேல பாசமா இருந்து இன்னமும் அதே பாசத்தோட என்ன உதவி கேட்டாலும் எனக்காக பண்றது என் மாப்பிள்ள கதையின் நாயகனா இருக்க நீ ஒரு நாளைக்கு சூரியன் மாதிரி கதாநாயகனா மாறுவ, வாழ்த்துக்கள். அண்ட் சங்கர் சார், கூசுரு சொன்ன இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, புவனேஷ் நான் தான் பெரியகுளம் பரஞ்சோடி பேசுறேன்ப்பா. காக்கா படத்துல இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன், பக்கத்துலயே இருக்கீங்களே, இந்த கேரக்டர் வெளியே வரலையா? சாரி, நான் வந்து இதெல்லாம் அதாவது சொல்லி உங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்றேன். நானும் இப்ப காமெடி கேரக்டர் பண்ணி எல் சார கரெக்ட் பண்ணி அவர் படத்துல நடிச்சிடலாம்னு சொல்லி இப்ப உட்காந்து நானும் ஜீவாவும் என்ன பேசலாம் இப்ப எல்லாமே சீரியஸா போயிட்டு இருக்கு, இவங்களை ஏதாவது சிரிக்க வைக்கணுமே ஏதான்னு சொல்லிதான் ஏதோ நான் ட்ரை பண்றேன். மொக்கையா இருந்தா பரவாயில்ல, திட்டாதீங்க. சோ புவனேஷனே வருது தலைவா, ஒரு காமெடிக்காக நகைச்சுவைக்காக சொன்னேன். அது பக்கத்துல இருக்கணும், அங்க பாத்துருக்கேன், நிறைய பாத்துருக்கேன். வாழ்த்துக்கள், நல்லா பண்றீங்க. சோ இல்ல எனக்கு பேர் தெரியல சத்தியமா. திருச்சி சாதனா, ஓ நம்ம ஏரியா தான், நான் மதுரை தான்மா. ஐயோ நான் இல்ல, அதனால இப்ப என்ன பேசினே மறந்துட்டேன். இந்த படத்துல ஒர்க் பண்ண பரமன் சார், எங்க ஊர் தான், தேனி உசிலம்பட்டி பக்கத்துல. அவர் சொன்ன கதையை கேட்கும்போது ஒரே ஒரு வாட்டி நான் 2 பேருக்கு நான் கை தட்டணும் ஆசைப்படுறேன், நீங்களும் சேர்த்து கை தட்டணும் ஆசைப்படுறேன். ஒண்ணு, இந்த ப்ரொடியூசருக்காக நீங்க கொஞ்சம் பலத்த கை தட்டுக்கல. இது அவர் பார்த்து இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பரமனை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ரேணுகா கிருஷ்ணசாமி சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார், நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க சார். அடுத்து என் நண்பன் ஜீவாக்காக ஒரு வாட்டி கை தட்டுங்களேன்.
ஏன் அப்படின்னா எந்த ஆடியோ லான்ச்னாலும் யாரு டைரக்டர், யாரு ஹீரோ, யாரு ப்ரொடியூசர் எதுவுமே கேட்கறது இல்ல. அவர் ஃப்ரீயா இருந்தா முதலா வந்து நின்று கடைசி வரை இருந்துட்டு போற மனுஷன். சத்தியமா இத ஒரு 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 தேவைக்காக கூட பண்ண முடியாதுங்க. ஒரு தேவைக்காக கூட பண்ண முடியாது. அவ்வளவு ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல மனுஷன். லவ் யூ தலைவா, லவ் யூ. அண்ட் நலன் சார், நலன் வந்து நாங்களாம் கார்த்திக் சுப்ராஜ், காக்கா மூட்டை டைரக்டர் மணிகண்டன், நாங்களாம் வந்து ஷார்ட் பிலிம் எடுக்கிற காலத்துல இருந்து நலன் தெரியும். அப்ப இருந்து நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், தலைவா ஒரு கேரக்டர், தலைவா ஒரு கேரக்டர். அந்த அளவுக்கு ஒரு 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 ஹியூமர் சென்ஸ்ல ஒரு 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 சின்ன விஷயம் பேசினா கூட அதுல என்ன மாதிரி எல்லாம் ஒரு ஒரு எக்ஸிகியூஷன் கொடுக்க முடியும், பெட்டர்மெண்ட் பண்ண முடியும்ன்றதுல எங்க டீம்ல வந்து தி பெஸ்ட் பர்சன். எங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அல்போன்ஸ் புத்திரன், கார்த்திக் சுப்பராஜ், மணிகண்டன், நானு, விஜய் சேதுபதி, ஒரு பெரிய டீம் இருக்கோம் நாங்க. நான் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது. நான் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசரா இருந்தேன், ஆக்டரா இருந்தேன். இவங்க எல்லாம் டெக்னிக்கல் பர்சன். இவங்க பேசலாம் பாதி புரியாது. பட் நலன் குமாரசாமிட்ட ஒரு விஷயத்த கேட்டு அவங்க டிசைட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஒரு மணிகண்டனா இருக்கட்டும், கார்த்திக் சுப்பராஜ் இருக்கட்டும், அப்ப இருந்தே அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை பேசினாலும் அதுல ஒரு சென்ஸோட பேசுவாரு. பல வருஷமா நான் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா சேர்ந்து வேலை பண்ணோம். அண்ட் விஜய் அதிராஜ், எழில் சார், விஜய் அதிராஜ் உங்க படத்துலயும் நான் நடிக்கணும் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அடுத்த படத்துல நடிக்கும். எழில் சாரோட சாரி உண்மையில சார் பெருமை, ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார். எல்லாரையும் சொன்னீங்க சார். ஒரு பதட்டமாவே இருக்கும் சார். எனக்கு ஒரு மேடையில உட்கார்ந்து இருக்கும் போது இவங்க என்ன நம்ம கவனிக்க போறாங்க, நம்ம என்ன பேச போறோம், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு ஒரு கான்சியஸும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். அதுல சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுவோமா மாட்டோமான்ற ஒரு டென்ஷனும் உள்ள இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்து நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போய் இந்த படத்துக்காக ப்ரமோஷனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போன்ற ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாத்தையும் சொல்லணும்ன்ற எண்ணம் இருக்கும். ஏதோ ஒன்று விட்டுட்டு போயிடும். பட் யூ ஆர் அமேசிங் சார். நீங்க எல்லாத்தையுமே சொல்லி அது சொன்ன விதம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அகைன் இந்த படத்துல ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழா நாயகன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன். இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆகும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். யார் மொசக்குட்டி, அவருக்கு நான் பொன்னாட போத்துன்னு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்க ஜெய்மி படம் பார்த்துட்டு அவ்வளவு நான் ரசிச்சேன் அவங்களுடைய ஆக்டிங்க. ஸோ மணிமேகலை மேடம் என் கூட எனக்கு வேறெங்கும் நடிச்சாங்க. எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை சொன்னும் போதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஞாபகம் வருது இந்த இடத்துல. எனக்கும் விஜய் முரளி சாருக்கும் பயங்கர சண்டை. அவர் தான் ஃபர்ஸ்ட் பிஆர்ஓ. அந்த படத்துல நான் ஹீரோ, கவுண்டமணி என்ன ஒரு ஹீரோ. இந்த மாதிரி பெரிய கூட்டம் இருக்கு. விஜய் சேதுபதி இருக்காரு, சந்தானா இருக்கு, பெரிய கூட்டம், என் நண்பர்கள் கூட்டம் வந்துருச்சு. என்னை எப்போ கூப்பிடுவாங்க நான் பார்த்துட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் என்னையும் கூப்பிடல, ரித்திவிகாவும் கூப்பிடல. என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன ஏன்னா ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அப்படியே நடிச்சாச்சு. அந்த படத்தை வெளிப்பட்டு ஆடியோ லான்ச் ஒவ்வொரு கட்டம் உயர்ந்து போகும்போது நம்ம எப்பயாவது இந்த மீடியா முன்னாடி தெரிஞ்சிட மாட்டோமா, நம்ம திறமையை ப்ரூவ் பண்ணிட மாட்டோமான்னு இருக்கும்போது அன்னைக்கு என்ன மேடையில கூப்பிடவே இல்லை. என் கண்ணுல இருந்து தண்ணியா வருது. என்ன பண்ண நானே போய் சொல்ல முடியுமா? முடியாது. நேரம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு அவர் மேல சரியான கோபம். அவர் பேரை கேட்டாலும் எனக்கு பயங்கரமா கோவம் வருது. எப்படி அவர் எப்படி மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கூட சண்டை போடுறேன், ப்ரொடியூசர் கூட கேட்கிறேன். இல்லப்பா தெரியலப்பா அப்படின்னு அவங்க ஒரு கம்யூனிகேஷனே இல்லை. அப்போ அவர் மேல எனக்கு புரியாத கோவம் நிறைய இருந்துச்சு. அப்போ அடுத்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு எப்பயாவது அவர் ஈவெண்ட் போனாலும் அவர் அங்க வந்து அப்படி போயிடுவேன் நான். அப்படி அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது எனக்கும் அவருக்கும் பரிச்சயம் இல்லாதனால, பேசாதனால அந்த கோவம் இருந்து. அவரு என் பேர் எழுதி கொடுத்திருக்காரு. அதை மிஸ் பண்ணது அன்னைக்கு ஈரோடு மகேஷ் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. தவறு வந்து ஈரோடு மகேஷ் பண்ணது. அதுக்காக நான் இவர் மேல கோச்சுக்கிட்டேன்னு அதுக்கப்புறம் நான் வருத்தப்பட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். அதை ரொம்ப பெருந்தன்மையா ஏற்றுக்கிட்டாரு. உண்மையிலே வந்து விஜய் முரளி என்ன அதுக்கப்புறம் எந்த மேடையா இருந்தாலும் அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அந்த படத்துக்காகவும் அந்த படத்தோட கலைஞர்களுக்காகவும் கடைசி வரை நின்று அதை வந்து பிஆர் பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்வாரு. இடையில வந்து ஏதாவது கிளம்சியானா கூட அதை ஈஸியா உடச்சு விட்டு டபுள் மீனிங் பேசி கொஞ்சம் கூட இது பண்ணாம குட்டி குட்டி கதைகள் பேசி, ஏன்னா அவருக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கு, எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய விஜய் முரளி அண்ணா திடீர்னு எனக்கு ஞாபகம் வச்சு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இப்ப கூட தண்ணி கேட்டேன், கட்டிங்காக கேட்கிறாரு. சோ எப்படியாவது இருக்கிற இடத்த ஒரு நல்ல ஹாப்பனிங்கா வச்சுக்கணும். அதன் மூலியமா இந்த படத்துக்கு விளம்பரம் கிடைக்கணும்ன்றது மட்டும்தான் அந்த அண்ணனோட எண்ணம். விஜய் முரளி அண்ணா லவ் யூ. என்னை இன்வைட் பண்ண என் நண்பனுக்கும் டைரக்டருக்கும் பெரிய நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால நம்ம சொசைட்டிக்கு பிரயோஜனமா ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.
நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆனால் பரமன் எவ்வளோ ஆச்சரியப்படுவாரோ அவ்வளோ ஆச்சரியம் இப்போ பரமன் டைரக்டர் ஆனது எனக்கு. ஏன்னா எங்கள் ஜேர்னி எப்படின்னா, நான் முதல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமில் சில வார்த்தைலாம் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டைலில் சப்போர்ட் பண்ணுற இபுன்னு இருந்தார். இபுவோட ஃப்ரெண்டு பரமன். அவங்க ஆன் அண்ட் ஆஃப் வந்து என்னோட ஒர்க் பண்ணுவாங்க, டைரக்ஷனில் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவாங்க. அப்போ அந்த வாத்து இப்படி ஒரு தேவைப்படுது, கடைச்சா எடுக்கலாம் அந்த சீன் அப்படின்னு சொன்னேன். அது எங்கேருந்தோ கஷ்டப்பட்டு எப்படியோ ஸ்பாட்டு கொண்டாந்தார். வாத்து ஒரு 4 வாத்து கொண்டாந்தார். அதை வச்சு ஒரு சின்ன ஒரு காமெடி பிட் எடுத்தோம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்க்ரீனில் அவர் வரக்கூட இல்லை. ஸோ அவங்க ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணுறாங்க தெரியும். பட் இருந்தாலும் அதை தாண்டி ஏதோ ஒரு டைரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான், ஸோ அவனுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அது பெரிய மெனக்கடல் பண்ணி ரொம்ப தூரம் போய் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது இறந்துடக்கூட கூடாது, அது டக்குன்னு செத்துரும் அது வெயிலில் இருந்தால் அப்படின்னு சொல்லி பெரிய மெனக்கடல் பட்டு எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும், அப்போ அவங்க வேற மாதிரி இருக்காங்க, நல்ல கேரக்டரோடு இருக்காங்க அப்படின்னு என் மைண்டில் பதிஞ்சிருந்துச்சு. அப்புறம் ரொம்ப ரெகுலராக அப்பப்போ மீட் பண்ணுவோம், நண்பர்களை தான் மீட் பண்ணுவோம். அப்புறம் நான் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டு இருப்பேன், அப்பப்போ ஹாய் சொல்லுவாங்க, பார்ப்போம். அப்புறம் காது நடந்து போவோம். அப்போ டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் சார், பண்ணலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி வாங்க. ஆனால் நான் அது ஏன்னா அதுக்கு முன்னாடி இவரோட நாங்கள் கதை சார்ந்தோ இல்லை வேறு சார்ந்தோ டெக்னிக்கல் சார்ந்தோ பேசினதில்லை. நான் பரமனை பார்த்து ஆக்டிங் சார்ந்தா பேசுவேன். என்ன மாதிரி ரோல்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, என்னென்ன ட்ரை பண்ணுறீங்க, இதுதான் பேசுவோம். என்னடா திடீர்னு டைரக்ஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் என்ன நினச்சேன், ஸோ அந்த ஒரு சின்சியாரிட்டி இருந்துச்சுல, வாத்து பிடிச்சிட்டு வந்த கேங்கில் இது. ஸோ இவங்கிட்ட ஒரு செம்ம சின்சியாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் இனி நம்ம கூட ஜாயின் பண்ணிப்போம், அவருக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அவர் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற முறையில் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். மெயினாக கூட ஆக்டர்ஸை மேனேஜ் பண்ணுறது, ஆக்டிங்கில் உள்ளவங்கள பார்த்துக்கிறது, இதுதான் பரமன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சு அப்போ நானும் ரொம்ப வருஷம் படம் பண்ணாமல் வேறு விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா இந்த நியூஸ் வந்து இப்போ பரமன் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறது சொன்னால் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸு. என்ன படம் பண்ணுறியா? ஆமாம் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னோடனே எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நோட் பண்ணுவோம்ல பேக்ரவுண்ட் டேலண்ட் ஷார்ப் பண்ணும், அந்த மாதிரி டைப்பில் பரமன் நான் பார்த்ததே இல்லை. பட் அதை தாண்டி இன்னைக்கு பரமன் இந்த படம் அமைஞ்சதுக்கு முக்கியமாக காரணமாக நான் பார்க்குறது வந்து ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு ஆள், ரொம்ப நேர்மையான எண்ணங்கள். அதாவது தனக்குள்ளே நிறைய பேருக்கு தனக்குள்ளேயே முரணான எண்ணங்கள் இருக்கும். சில விஷயம் நம்புவாங்க, அதுக்கு நேர்மறையான எண்ணங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களே இல்லாமல் தான் நம்புற விஷயத்த செய்கிறது, ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதில் குழப்பம் இல்லாமல் இருக்குது, அப்புறம் நேர்மையாக இருக்குது. இதுதான் அவருக்கு இந்த வாய்ப்பை நான் வாங்கி கொடுத்துச்சு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லாருமே நடிகர்கள் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஃபேமஸான நடிகர்கள், அவங்களுக்கு மார்க்கெட் இருக்குது. அவங்க ஃபோட்டோ வந்து போஸ்டரில் இருந்துச்சுன்னா அந்த படத்தை தூக்கி நிறுத்தும். அவங்க எல்லாம் நண்பர்கள் அமைஞ்சு அவங்க இந்த படத்தில் நடித்தது வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். பரமனோட சேர்ந்து இந்த படம் நீங்கள் பண்ணதுனால தான் இந்த படம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸோ மேலும் பரமன் வந்து நல்ல ஒரு பாதையில் போய் மேலும் நல்ல படங்கள் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். காக்கா திரைப்படத்தின் கதாநாயகன் இனிகோ அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் வந்து ஆல்ரெடி உங்க ஃப்ரெண்டு சவுந்தர் நிறைய ரிவீல் பண்ணிட்டாரு சீக்ரெட்ஸ் எல்லாம். இப்போ உங்க டர்ன், நீங்க இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை பற்றி நிறையா பேசிட்டாங்க, அதனால் நான் அவங்களுக்கு பதில் பேசி ஆகணும். உங்களுக்கு தெரியும் எல்லாம் டைம் ஆகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இன்னைக்கு மட்டும்தான் கேட்குறேன், கொஞ்சம் பேசிக்கணும். நான் இந்த படம் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதுக்கு ஒரே காரணம், ஒரு நல்ல மனிதர் பரமன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த படம் நான் இமீடியட்டாக பண்ணுறேன்னு சொன்னேன். அவரை பற்றி அவர்கிட்ட பழகினவங்க சொல்கிறாங்க, நலன் சார் சொல்கிறாரு அவரோட எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி. என்கிட்ட இப்படி ஒரு படம் பண்ணுறேன், காமெடி படம், நீங்கள் பண்ணணும் பிரதர் அப்படின்னாரு. அவர் என்கிட்ட சொல்லியிருந்த கதை வேற ஒரு கதை தான் சொல்லி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பழக்கம் எனக்கு கண்டிப்பாக அந்த படம் அவருக்காக பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்களுக்காக நான் பண்ணுறேன், ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் இது. நிச்சயமாக அவருக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும். அடுத்தது படத்தோட மியூசிக் டைரக்டர் இன்றைய நாயகன். இவர் இன்னும் நிறையா விழாக்களை காணணும். ஏன்னா ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பர்சன். அவரே ரொம்ப இன்னும் சொன்னார் கேரக்டர், ஆனால் சாங் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஒவ்வொருத்தராக சொல்லணும். ஹூல் சுரேஷ் பிரதர்லேருந்து சென்ட்ராயின் சார், என் கூட நடித்த ஹீரோயின்
ரோஷ்மின் எல்லாருமே அவங்கள டெடிக்கேட்டட் என்ன நண்பர் அப்புக்குட்டி. ஏன்னா இங்கே வந்து நிறையா சொல்லணும் எல்லாம் சொல்லணுங்கிறது குழம்புது. அதான் இது ரோஷ்மினை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டெடிக்கேஷன். அடுத்தது என்ன சார் அடுத்து என்ன சார் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என் நண்பர் இவர் சவுந்தர் சொன்னார், சவுந்தருக்கு நான் வந்து வாய்ப்பு இது பண்ணி கொடுத்தேன் அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட கேட்குற டைரக்டர் நல்ல இன்வால்மெண்ட்டாக நல்ல டெடிக்கேட்டாக இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதுக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாரா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் நான் இமீடியட்டாக சவுந்தரை சொல்லுவேன். அது ஏன்னா நான் சவுந்தர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அது அவரோட இன்வால்மெண்ட். இது நான் அவனை ரெக்கமெண்ட் பண்ணி வரதில்லை, அவரோட இன்வால்மெண்ட். ஆரம்ப ஃபர்ஸ்ட் படத்தில் அவரோட பதட்டங்கள் இருந்தார். இப்பெல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. அதே போல் அவர் எனக்கு மேரேஜ் பண்ணாமல் அப்படிலாம் கிடையாது, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுவேன். அவர்கிட்ட சில பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுறது தப்புன்னு சொல்லிவிடுவார். அது ஒரு பெரிய அதனால இதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த சீக்கிரட் நான் சொல்ல போறது கிடையாது. இல்லை சும்மா ஜாலி சொல்றேன். அப்புக்குட்டி வந்து அழகர்சாமி குதிரையில நானும் அப்புக்குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹோட்டல்ல ஒரே ரூம்ல தான் வேணும். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 24 hours முடிச்சிருந்தா பேசிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஃப்ரெண்டு, ஏன்னா ஒரு நல்ல மனிதர். உண்மை சொல்ல போனா அவர் நேஷனல் அவார்டு வாங்கினாலும் அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ அதை விட அதிகமாக நான் சந்தோஷப்பட்டேன். அடுத்தது அண்ணன் இல்லை, அவர் இல்லாத நல்லது. அவரை பற்றி பெருமையா பேசும்போது அவர் முன்னாடி பேசாம இருக்க ரொம்ப நல்லது. சீனு ராமசாமி அண்ணன், அவரை பற்றி இந்த ஒரு விஷயம் மட்டும் பேசிட்டு தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. அவர் வந்து தென்மேற்கு பருவக்காற்றுக்கு என்ன ஆடிஷன் கூப்பிடுறாரு. நான் போய் ஆடிஷன் அட்டன் பண்றேன். அதுக்கு முன்னாடி சுசீந்திரன் சார் படம் அழகர்சாமியின் குதிரையில நான் கமிட் ஆயிருக்கேன், அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அது நண்பர் சுசீந்திரன், அவர் நம்ம இன்னைக்கு ஹீரோ பண்றா அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணியிருக்கோம். இப்போ இவர் ஆடிஷன் கூப்பிட்டா நான் பண்ணேன். என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் நீ தான் பண்றா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் வந்து சுசி சார்ட்ட சொன்னேன், இல்லை அந்த டேட்ல பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். சார்ட்ட போய் சொன்னேன், சார் இப்போ பண்ண முடியல சார் அப்படின்னு. உண்மையை நான் அவனும் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆனால் அவர் அவ்வளோ வருத்தப்பட்டார். என்னப்பா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மைண்ட் அவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ இல்லைன்னு சொல்றியே அப்படின்னு அவருக்கு ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டார். திட்டி எனக்கு மெசேஜ் அனுப்புனார், சினிமாவை நேசிக்க கற்றுக்க, நான் எவ்வளோ ரசிச்சிருந்தேன்னா ஒன்று நான் இது கமிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திட்டி மெசேஜ் அனுப்புனார். சாரி சார் நீ அனுப்புனேன். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு படம் நேஷனல் அவார்டு வின்னர் டைரக்டர் அவர். திரும்ப ஒரு 1 year கழிச்சு கூப்பிடுறாரு, சீனு ராமசாமி சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு? ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ நான் நினச்சேன், கூப்பிட்டு பார்த்தியா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற காட்டுறதுக்காக கூப்பிடுவாரோ என்று நினச்சிட்டு போனேன். நீர் போகிற வரைக்கும் எனக்கு நீ தான் வேணும், ஒன்று வச்சு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு திரும்ப அதுக்குள்ள டெஸ்ட் எடுத்தார். எனக்காக அந்த கம்பெனியில் இந்த பையனை கொடுங்கன்னு சொல்லி ஒரு கூட பிறந்தவங்க வேணாம் அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணார் அவர். அது வந்து எதுவுமே கிடையாது. அவர் சினிமா மேலே அவர் வச்சிருந்த அந்த கலை மேலே வச்சிருந்த ஈடுபாடு, அந்த மாதிரி ஈடுபாடானால் அவர் இருக்கிற வரைக்கும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த மனிதர். அப்படி ஒரு சிறந்த மனிதர். இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்ல என்னை பற்றி பேசினார். அன்னைக்கு நான் பேசல, அதை பற்றி என்னன்னு பேசல. திரும்ப இன்னைக்கும் பேசுறாரு. கண்டிப்பா அது உண்மையான விஷயங்களை நான் சொல்லி ஆகணும். திரும்ப 3வது படத்துக்கு இடம்பொருள் ஏவலுக்கு கூப்பிடுறாரு. தம்பி நாளைக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. நான் எதுவுமே கேட்கல, ஓகேன்னு என்ன. சில சூழ்நிலைகள் தள்ளி போயிடுச்சு, நடக்கல. ஸோ இதுதான். ஆனா ஒரு இப்படி உள்ள எண்ணங்கள் உள்ள ஆள்கள் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி ஆட்களும் சரிதான், வரக்கூடிய ஆட்களும் சரிதான், நம்பிக்கையோட இங்க வந்து டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். அப்புறம் சொல்ல போனா படத்துல வந்து சென்ட்ராயன் ரொம்ப முக்கியமான ரோல். அவர் நம்ம டைரக்டர் பரமன் சார் அவர் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் சார், உண்மையை சொல்லணும்னா எல்லாரோட ஃபுல்லாக காமெடி சேனலில் பண்ண படம். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அந்த ப்ரொடியூசருக்கு நான் பெரிய வாழ்த்து சொல்கிறேன். ஒருத்தர் முகத்தை பார்க்காமே ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல மனுஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. எழில் சார், சாரி சார், எழில் சாரை பற்றி சொல்கிறேன். எழில் சார் நானுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு இருந்தோம், அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது அவருக்கு தெரியும், ஃப்ளோவில் பேசுனேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரி. நன்றி, வணக்கம். யாருப்பா அது? கை தூக்குங்க. இல்ல வேணானா பேசலப்பா, எதுக்கு மூட் அவுட் பண்ணி? இல்ல பரவாயில்ல, இல்லப்பா நான் உங்களுக்காக தான் நான் ப்ரிப்பேர் ஆகி வர்றது. அப்புறம் ஒரு ஆள் வேணும்ன்றீங்க, ஒரு ஆள் வேணான்றீங்க, அப்புறம் மூட் அவுட் பண்ணா என்னத்த பேசுது? நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த படத்துல சந்திப்போம், சரிங்களா? நன்றி. இல்லப்பா ஒரு ஒரு கலைஞனை வந்து உற்சாகப்படுத்துறது,
அதெல்லாம் உங்களோட கைத்தட்டல் விசில் சத்தத்தில் தான், அதெல்லாம் வளர்ந்து வந்தோம். கூல் சுரேஷ். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO விஜய் முரளி சார், திரையரங்க சங்க தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணி சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரியும் நினைக்கிறேன். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர், தயவு செஞ்சு நீங்களே ஒரு கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தலைவன் STR அவர்களுக்கும் போய் சேரும். கா 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 அது இந்த படத்தோட பேரு. இந்த படத்தோட இயக்குனர் திரு பரமன் அவர்கள் என்கிட்ட வந்து இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குண்ணே, உங்கள் கதையை உங்களோட கேரக்டரை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் எழுதும் போதே டக்குன்னு எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷலாக எழுதியிருக்கேன் அப்படின்னா. அப்போ என்ன கேரக்டர் அப்படின்னா, ஒரு 45 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் காஜியில் சுற்றின்னு இருக்கிறான். 50 வயசு ஆண்டி கிடைச்சாலும் சரி, இல்லை 70 வயசு ஆயா கிடைச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு வெறியோட சுற்றுற ஒரு கேரக்டரு அப்படின்னா. அதாங்க ஏப்பா இதான் கிடைச்சிதாப்பா அப்படின்னா. இல்லைண்ணா உங்களோட இதுக்கு இது கரெக்டாக இருக்குண்ணா அப்படின்னாரு. நல்லா தான் இருந்துச்சு. இல்லைவா கேரக்டர் சொன்னேன், நல்லா இருந்துச்சு, நல்லா நல்லா திருப்தியாக தான் அமைச்சாரு. ஏன்னா ஏதோ ஒரு புது டீமாக இருக்கே, எப்படி பயன்படுத்த போகிறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் இருப்பாங்க, பெரிய நடிகை. நான் சும்மா பந்தாக்கு சொல்ல, இப்போ வெளியில் வந்து நின்னோன்னா ரோட்டில் போகிற ஆடியன்ஸ்லாம் வந்து வண்டியை நிறுத்திட்டு வந்து ஃபோட்டோ கிட்ட அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க. அப்போ நான் இப்போ ஒரு எதுவும் சின்ன கேரக்டர் எதுவும் கொடுத்துருவாரு அப்படின்னு நல்ல ட்ரெய்லரில் வர அளவுக்கு, போஸ்டரில் வர அளவுக்கு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி மிஸ்டர் பரமன் அவர்களே, மிக்க நன்றி. அதே மாதிரி பரமன் அவர்கள் வந்து ரொம்ப சினிமா மீது ரொம்ப மோகம் கொண்டவர், அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஜாகுவார் தங்க மாதம் ஒரு 10 கோடியை பரமன்ட்ட கொடுத்து, எப்பா நீ சினிமாவுக்கு வேணா வேறு எதனா வேலையை பார்ப்பானா போக மாட்டார். ஏன் போக மாட்டார் அப்படின்னாக்கா, சினிமா அவர் மீது வச்சிருக்க ஒரு நம்பிக்கை, ஒரு அசராத உழைப்பு, இதெல்லாம் நம்பி தான் இருக்கிறாரு. அதற்கு காரணம் என்னன்னாக்கா, அவரோட மனைவி தான். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், இவர் வந்து கேமரா மட்டுமே தான் பார்த்துன்னு இருப்பாரு. அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவி தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு வந்துருச்சா, 5 மணிக்கு டிஃபன் வந்துருச்சா, இது எல்லாமே பார்த்து, அது மட்டும் இல்லை உங்களுக்கு கூகுள் பேல பணம் வந்துருச்சா அப்படின்னு ஃபோன் பண்ணி வேற கேட்பாங்க. ஏன்னா பணம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துருச்சா. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏன்னா நிறைய இடத்துல நாங்களாம் பணம் வராமலாம் இருக்கு சொல்ல வரேன். அதனால என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையா. அதனால உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியில் இருக்கிறாங்க அப்படின்னாக்க அதுக்கு உதாரணம் நம்ம பரமன் அவர்களும் அவருடைய மனைவி அவர்கள் தான். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் சதீஷ் அவர்கள் வரலையா, அவரு வரல, வெளிநாட்டில் உள்ளவர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னை வந்து சந்திச்சார். அதாவது ஒரு வீட்டில் வந்து 3 நாளாக தொடர்ந்து ஷூட்டிங் நடக்குது. 4வது நாள் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர், வாங்க நல்லா இருக்கீங்களா, நான் உங்களோட ரசிகன், எங்கள் நாட்டில் எல்லாருமே உங்க ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாருக்கோ ஃபோன் அடிச்சு பேசினாரு. ஃபோன் பண்ணோன்னா ஒரு 10 நிமிஷத்துல அவரோட நண்பர் ஒருத்தர் வந்தா உடனே அவர் வந்து, தலைவா நீங்களா, நான் உங்க மேல ரொம்ப அனாதி பிரியர்கள், எங்க நாட்டுல எல்லாருமே நீங்க வந்து தெரிந்தது காடுன்னு வசனம் சொல்லும் போது நாங்க எல்லாரும் அப்படியே கத்துவோம், அந்த அளவுக்கு உங்க மேல நாங்களும் அவ்வளோ ஒரு பாசமா இருக்கோம் அப்படின்னாரு. அப்ப நான் கேட்டேன், 4 நாளா இங்க ஷூட்டிங் ஆகுது, ஏவா போய் ஷூட்டிங் இல்ல, அதாவது ப்ரொடியூசரே சொல்ல, நான் இவர் வந்து 3 நாளா கூப்பிட்டேன், அவன் வரமாட்டேன்னுட்டான், நீங்க வந்திருக்கீங்க, கூல் சுரேஷ் வந்திருக்காரு, தலைவா நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாரு. இது சத்தியமா நான் வந்து ஒரு இதுக்காக சொல்லவில்ல, உண்மையிலேயே PRO விஜய் முரளி சார் மேல சத்தியமா அது உண்மை நடந்தது. அப்புறம் எதா இருந்தாலும் சும்மா பந்தாக்கு இருக்கக்கூடாது இல்ல, எதா இருந்தாலும் உண்மையை சொல்லணும். உடனே டக்குன்னு அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, என் தாயின் மீது ஆணை, டக்குன்னு அவரோட இதை எடுத்து கொடுத்தாருங்க, இந்த காதல மாட்டும் பேர் என்ன, ப்ளூடூத், அதை எடுத்து கொடுத்தாரு, இந்தாங்க இது வந்து என்னோட பரிசா வச்சிருக்கேன்னு. இது இயக்குனருக்கு கூட தெரியாது, அவர் எதுவும் சொன்னாரான்னு தெரியல. ஏன்னா சப்போஸ் இது இயக்குனர்கிட்ட நான் போய் சொல்லி நான் ஏதோ பிராக்கெட் போட்டு அந்த ப்ரொடியூசரை கூட்டு நான் ஏதோ படம் பண்ண போறேன்னு, ஏன்னா நிறைய சம்பவங்கள் அப்படி நடந்துட்டு இருக்கு, அப்படி எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்ட்டு அவர் டக்குன்னு அவர்கிட்ட உள்ளதை எடுத்து கொடுத்து, இந்தாங்க இது வந்து என்னுடைய பரிசு, நான் வாங்கவே மாட்டேன்னு. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அந்த பந்தா காட்டுறதே பிடிக்காது, இதை வச்சு நான் என்ன பண்ண போறான்.
அப்புறம் வந்து இதை எடுத்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் வச்சுக்கங்க, இல்லை என்னோட ஞாபகார்த்தமாக வச்சுக்கங்கன்னு. சார் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வரல, இருந்தாலும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா அது வந்து அந்த காலங்க ஒரு உதவி செய்யறது வந்து இந்த கைக்கு தெரியாம அந்த கை கொடுக்கணும் அப்படிலாம் இல்ல. 4 பேருக்கு பண்ற உதவி 4 லட்சம் பேருக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளும் அதே மாதிரி ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணும். இது கூட நான் உதவியே இல்லை, அவர் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இப்ப போகும்போது கூட இது வந்து டைரக்டர் நான் ஒரு பரிசு கொடுக்குறதா நினைச்சு இதை வந்து டேரக்டர்கிட்ட கொடுத்துட்டு போறேன். சரிங்களா? அப்புறமா ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, மறந்துட்டு நான் எடுத்துன்னு போனாலும் போயிடுவேன். அதே மாதிரி இப்போ நம்ம சீனு ராமசாமி சார் சொன்னாங்க, இந்த மாதிரி வீடியோலாம் பேசி அமிச்சேன். அப்படி ஒரு 2 பாயிண்ட் அவர் சொல்ல மறந்துட்டாரு. நான் வீடியோ பார்த்து பேசி அமிச்சேன். வீடியோ அவர் பார்த்துட்டு, குழு நீங்கள் முதல்ல இருந்ததுக்கு நல்லா ட்ரிம் ஆகி நல்லா கண்ணமெல்லாம் நல்லா ஒட்டி போய் நல்லா சூப்பராக இருக்கிறீங்க, நான் அடுத்த படத்தில் உங்களை கதாநாயகன் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார். சத்தியமாக சொன்னார்ப்பா, நம்புங்க. நம்பிக்கை இல்லைன்னா மறுபடியும் சொல்கிறேன், பிஆர்ஓ விஜயமுரளி சார் மேலே சத்தியமாக அவர் சொன்னார். அவர் இல்லை இருந்துதான் இப்போ ஆமாம் சார் சொன்னீங்களா இல்லையான்னு கேட்டுருப்பேன். அதெல்லாம் சொன்னார். பாருங்க, அந்த பாயிண்ட்லாம் சொன்னார், முக்கியமான பாயிண்ட் சொல்ல மாட்டாரு. ஸோ இப்படி என்னால் முடிஞ்ச உதவியாக சினிமாவுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். போன வாரம் கங்குவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எல்லாரும் போட்டு அந்த திட்டுறீங்களே, திருக்குறள்ல இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்ல இருக்குது. என்ன மட்டும் திட்டினா பரவாயில்ல, மேல் வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இந்த தெரு அந்த தெரு எல்லா தெருல உள்ளவங்களும் சேர்த்து ஒரே திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த படத்தின் மீது உங்களை விட, படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும். ஏன் தெரியுங்களா? அந்த படத்தின் இயக்குனர் திரு சிவா அவர்கள், சிறுத்தை சிவா அவர்கள் சிறுத்தை படம் பண்ணும்போதுல இருந்தே எனக்கு அவரை தெரியும். என்ன அந்த படத்துல பயன்படுத்திருக்கலாம்ல, எத்தனை தடவை போன் பண்ணி பேசியிருப்பேன். என்ன பயன்படுத்திருக்கலாம்ல. இப்ப ஒருவேளை கேரக்டர் இல்லாம இருக்கலாம், ஓகே. அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார், அவர் வந்து செல்லம் தங்கம் அப்படின்னு நம்மள ரொம்ப பாசமா இருப்பாரு. அவங்களும் பயன்படுத்தல. நீங்க பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வரும்போதும் இப்ப கூட சொல்றாங்க, நான் வெளியில போகும்போது எனக்கு எவ்வளவு மிரட்டல் வந்துட்டு இருக்காது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் வெளியில போகும்போது எனக்கு எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த படத்துக்காக நான் பேசி எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த தயாரிப்பாளர் வந்து பார்க்க போறாரா, அந்த இயக்குனர் வந்து பார்க்க போறாரா? இல்ல. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு சினிமா தான் காரணம். நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால, அந்த ஆசையினால, அந்த பாசத்தினால, நான் சாப்பிடுற அந்த சோத்தினால எந்த படமாக இருந்தாலும் இந்த புல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டுதாங்க இருப்பான். இந்த படத்துல நான் நடிக்காட்டியும் கூட நான் அவ்வளவு குரல் கொடுத்தேன்னா அது வந்து அப்ப கூட நீங்களாம் புரிஞ்சுக்கல. இன்னும் நான் பெருமையாக சொல்றேன், அந்த படத்திற்கு கங்குவா படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வந்த பொழுதும் நான் தான் முதலாக குரல் கொடுத்தேன். அதன் பிறகுதான் ஜோதிகா மேடம் வந்து குரல் கொடுத்தாங்க, சில தயாரிப்பாளர்கள் குரல் கொடுத்தாங்க. ஆனா விதை நான் போட்டது. அந்த படத்துல அவ்வளவு பேரை நடிக்க வச்சிருக்கீங்களா, ஒரு தராச்சும் யாருன்னா குரல் கொடுத்திருக்காங்களா? இல்ல. உண்மைதானே சார்? யாருன்னா குரல் கொடுத்தாங்களா? இல்ல. ஆனால் அங்க உள்ள நடிகர்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நான் இது வந்து ஒரு பொறாமையிலோ ஒரு வைத்தச்சிலே சொல்லவில்லை. அங்க உள்ள நடிகர்களுக்கு நீங்க வந்து கேரவன் போட்டு கொடுத்து, பிளைட் போட்டு கொடுத்து, ஹோட்டல்ல ரூம் போட்டு எல்லாமே ஜாம் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க சம்பளம் வாங்கின அந்த கம்பெனியில அந்த ஒரு படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சின்ன ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு குரல் கொடுக்க முடியாதா? சொல்லுங்க. ஏன் குரல் கொடுக்க முடியாதுன்னா, இளிச்சவாயன் கூல் சுரேஷ் இருக்கான், எவ்வளவு வேணாலும் அவன் வாங்கிப்பான். அப்படிதானே? இப்பவும் சொல்றேன், உண்மையிலேயே நிறைய டேரக்டர் எங்களுக்கு தெரியும், ஆமாப்பா கூல் சுரேஷ் உண்மைதான் அவர் சொல்றதெல்லாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் மைண்ட்ல ஏற்றிட்டு நேராக தெலுங்குல இருந்து 4 நடிகரை கூட்டிட்டு வருவாங்க, மலையாளத்துல இருந்து 4 நடிகரை கூட்டிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் நம்ம வந்து கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து திருட வராம பாதுகாத்து வைக்கிறது வாட்ச்மேனுங்க. அந்த வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்கு வாட்ச்மேனுக்கு வந்து என்னைக்கு விரிவு காலம் வந்திருக்கு? இல்ல. தீபாவளி நல்லதான் சொல்லுங்களேன்ப்பா, உண்மைன்னா தீபாவளி பொங்கலுக்கு கூட சில இடத்துல வந்து வாட்ச்மேன் கேட்டாதான் எதனா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களே. உண்மைதானே சார்? இது பக்கத்துல வாங்க, இவர் மேல சத்தியம். இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லவில்லை. கால சுத்துற நாய்க்குட்டியை நீங்க பார்க்கணும், கழுத்தை சுத்துற பாம்பை தான் நீங்க வந்து பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? கரெக்டா சார்?
என்ன சொன்னது? சரி, அப்ப பேசின போதும்ல, எல்லா பாயிண்டையும் போடுங்க, இதை மட்டும் போட. என்னவா போதும்பா, போதும். இன்னும் எதிர்பார்க்கறது கமெண்ட்ல வரும், சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. கங்குவா படத்துக்காக நான் வந்து பேசுறது எல்லாத்துலயும் மில்லியன் கணக்கில் போயிருக்கு வீடியோஸ் வியூஸ் எல்லாமே. இப்பவும் சொல்றேன், சார் மேல சத்தியமா சொல்றேன், இப்போ வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல. அது எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. என்ன திட்டுற ரசிகர்களே, இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கல. ஏன்னா உங்களோட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு. காரணம் என்னன்னாக்கா, அந்த நான் படம் பார்த்தாக்க, ஆகா அந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே, இந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆளுங்க வந்து விடக்கூடாது. வந்தா மனிதனோட சூழ்நிலை எப்படியெல்லாம் மாறணும் இல்லையா, அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்க வந்து பல கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதுல வந்துருந்துச்சா, ஜெய்பீம், அந்த படமும் நான் பார்க்கலப்பா, சரியா? அதனால அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி என்ன வந்து நடுத்தருவில் இழுத்து விட்டுறாதீங்க, சரிங்களா? அதனால தயவு செஞ்சு, அப்புறம் இந்த நீங்க இந்த யூடியூபர்ஸ்லாம் ஏதோ சொன்னீங்களாப்பா, தேட்டருக்கு ஆளுங்க வர்றதில்லை அப்படின்னு. அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள், பணம் போட்டவங்க, இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க, அதனால பெரியவங்கெல்லாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க, சரிங்களா? என்னை வாழ்த்தி பேசிய என் நண்பன் லொல்லு சபா ஜீவா அவர்களுக்கு, லொல்லு பேர் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. உண்மையிலே லொல்லு சபாவில் நடிக்கிறதுக்கு அந்த லொல்லு உடம்பு ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த கேரக்டரே வந்து பண்ண முடியும். ஜீவா மட்டுமல்ல, அந்த லொல்லு சபாவில் நடித்த அனைவருமே வந்து இன்னைக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு பெரிய நடிகர்களுக்குள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த லொல்லு சபாவில் நடிக்கிறவங்களுக்கு உண்டு. அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து பெருமையோடு உட்காந்துருக்கான் என் நண்பன் ஜீவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி. அப்புறம் ஜாகுவார் தங்கம் மாஸ்டர், நான் இவ்வளவு நாள் அவர் வந்து மாஸ்டராக தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கடந்த ஒரு 2 மாசமா சித்த வைத்த சிகாமணியாக பார்த்துட்டு இருக்கேன். நன்றி மாஸ்டர். என் வீடு பக்கத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்புறம் அதுலேருந்து இன்னும் 2 வீடு தெளிஞ்சாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு பக்கவாதம் அவங்க உள்ளவங்களாம் இருக்காங்க. நீங்கள் அடுத்த வீடியோவில் அந்த மாதிரிலாம் பேசி மக்களுக்கு வந்து இன்னமும் நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர். அப்புறம் முக்கியமாக அந்த வேஷ்டியில் லொங்கட்டா மாதிரி அப்படி கட்டின்னு அப்படி தலைகீழ நிற்கிறீங்களா, அதெல்லாம் எப்படி அப்படின்றத வீடியோ எடுக்கிறவங்க அது ஃபர்ஸ்ட்லேருந்தே எடுங்க. அவர் கட்டினதுக்கப்புறம் வந்து தான் காட்டுறீங்க, அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுங்க. அப்போ தான் என்னை மாதிரி இளைஞர்கள், சார மாதிரி இளைஞர்கள்லாம் கட்டி எப்படி தலைகீழ தொங்குறதுன்றது தெரிய வரும், சரிங்களா? இப்போ எழில் சாருக்கு நான் இருக்காரா? எழில் சார் போயிட்டாரா? விஜயாதி சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. தம்பி சவுந்தர் சார் வணக்கம். இதில் பார்த்தோம் சார், கார்த்தி சார் இப்போ ஆடிட்டு இருந்தார், இப்படி ஆடிட்டு இருந்தார். நான் உங்களை இன்னைக்கு தான் சார் பார்க்குறேன். அன்றைக்குமா நான் பேசுனது வச்சு அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இல்லை இனிமேல் எல்லாருக்கும் நல்ல காலம் தான், என்னை திட்டுறவங்களுக்கும் நல்ல காலம் தான். ஆனால் யூடியூபர்ஸுக்கு தான் தெரியல என்னன்றது, தேட்டருக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் எனக்கும் எதிர்காலம் தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சிடறேன். காக்கா இந்த படத்துக்கு வந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்க அனைத்து பெரியவங்களுக்கும், மேடைக்கு முன்னாடி இருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணையவர்களுக்கும், போட்டோகிராஃபர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற பெருமையடைகிறேன். காக்கா இயக்குனர் வந்து ரொம்ப அற்புதமாக படம் பண்ணியிருக்காரு. அவருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நவன் சார் ரொம்ப பண்ணியிருக்காரு. சவுந்தர் சார், விஜய் ஆதி சார், ஜீவா சார், எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கோ பிரபாகர் அவர்கள் வந்து இந்த படம் ஒரு பெரிய படமாக பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து கஜானான்னு ஒரு படம், மிகப்பெரிய ஆக்ஷன் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் சார். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, படம் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமே பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ட்ரெய்லர் ரொம்ப அழகாக இருக்குது. பெண்களை எப்படி லவ் பண்ணுறது, அதான் கதை, அப்படிதான் நினைக்கிறேன். அதனால எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. தூக்குறது, லவ் கூட பண்ணல, தூக்குறது, அதான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்குது. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிற மனமாற வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் தம்பி கங்குவா படம் பற்றி சொன்னார்.
ஒரு டைரக்டர் தோற்று போயிட்டாருன்னா 5 வருஷம் கழிச்சு கூட வெளியே வந்துடுவார். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் தோத்துட்டுனா அவர் ஜென்மத்திலையும் வர முடியாது. நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ தயாரிப்பாளர் நடந்து போகிறத பார்க்குறேன். விளம்பரம் பண்ணுறது, அதாவது வந்து தேட்டருக்குள்ளே போய் எடுத்துட்டு அவங்க ஆளுங்களே விட்டு நல்லா இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு பேசுகிற அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப எதிர்க்கிறேன். ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக, ஒரு ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர் கில்டா அந்த சங்கத்தோட தலைவராக ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ மனவேதனை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஒரு நடிகர், இப்போ வந்து சூர்யா சார் வந்து எவ்வளோ அற்புதமான நடிகர், சிவகுமார் சார் அந்த ஃபேமிலி எப்படி ஒரு தெய்வீகமான ஃபேமிலி, அதை கண்டகா முண்டகானி ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறக்காக அதை எல்லாரும் பேசுகிறத உண்மையாகவே நான் அந்த இடத்துல வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இந்த இடத்துல ஏன் அப்படின்னாக்க நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு 13 படம் பண்ண ஒரு ப்ரொடியூசர்கிட்ட. நான் அவர்கிட்ட காசே வாங்க மாட்டேன், எனக்கு ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுப்பாரு, சம்பளமே வாங்கினதில்லை அவர்கிட்ட. இடையில நடந்து போகிறாரு. என்னங்க அப்படின்னா சும்மா அப்படிங்கிறாரு. சரி வண்டியில் இறங்க சாருங்கிறேன். இல்லை நான் போயிடுறேங்கிறாரு. பஸ் ஏறி போகிறாரு. நான் நிறுத்தி அந்த பஸ்ஸை நிறுத்தி அவரை கூட்டு கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டு வந்தேன். ஏன்னா அவ்வளோ வருத்தம். நம்மளாம் வீடு கட்டிக்கணும் ஒரு தயாரிப்பாளரை வச்சு தான், ஒரு டைரக்டரை வச்சு தான், இல்லைன்னா நான்லாம் மளிகை கடை தான் வச்சுருந்துருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளர்களை நோக அடிக்காதீங்க யாருமே. இப்போ நம்ம சினிமாக்காரங்க யாருமே நோக அடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் சினிமாங்கிறது ஒரு கோயிலுங்கிறது தெரியும். நீங்கள்லாம் அதில் இருக்கிற அத்தனை பேரும் நல்ல நண்பர்கள். நம்ம திரைப்படத்தை சார்ந்தவங்க அத்தனை பேருமே யாருமே குறை சொல்லியிருக்க மாட்டீங்க. யாராவது குறை சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம கூல் சிலை சொன்னாப்புல எனக்கு படம் தரல ஆனாலும் நான் நல்லது பண்ணேன் அப்படின்னு சொன்னாப்புல, அது மாதிரி ஒரு 15 நாள் ஒரு 20 நாள் விட்டு வைங்க. ஒரு படம் வந்து ஒரு ஏன்னா 100 கோடி 200 கோடிங்கிறது நம்ம லைஃப்ல சம்பாதிக்க முடியுமா இல்லை உழைக்க முடியுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கி, எத்தனை வட்டிக்கு வாங்கி, எவ்வளோ பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த படத்தை தயவு செஞ்சு நீங்கள் நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்க சரி உங்கள் பாதம் தொட்டு நான் வணங்குறேன். யாரும் வந்து குறை சொல்றது ஈஸியாக சொல்லிடலாம், குறை சொல்றது உடனே போய் சேரும். நல்லது சொன்னால் எடுக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு படம் 2.5 மணி நேரம் படம் பார்த்தீங்கன்னா வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். கடைசி கிளைமேக்ஸில் தான் ஹீரோ ஜெயிப்பார். என்ன சார் கரெக்ட் தானே? அதான் இயற்கை. அதனால வந்து இந்த நம்ம ப்ரெஸ்ஸுக்காரவங்கெல்லாம் வந்து நம்ம சினிமாங்கிறது ஒரு உடம்புன்னு வச்சுங்களேன், அதில் உள்ள இருக்கிற ஒவ்வொரு நாடி நரம்பு ரத்த நாளங்களும் பத்திரிகைக்காரவங்க. பத்திரிகை எல்லாமே ஒன்றுமே கிடையாது. நிச்சயமா ஜெயிங்க, எல்லாரையும் ஜெயிக்க வைக்க முடியும். இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி சார்ல இருந்து அத்தனை பேரையும் தூக்கி விட்டது நீங்க மட்டுமே தான். உங்க விளம்பரத்தை பார்த்து நான் படம் பார்த்திருக்கேன். தினத்துல விளம்பரம் வரும், இந்த படம் எப்படி இருக்குன்னு உடனே போய் நிற்பேன். ஏன்னா அதை நம்புறேன். அந்த நம்பிக்கையை எந்த இடத்திலையும் படங்களுக்கு தயவு செஞ்சு இப்போ ஒரு காக்கா அவர் சொன்னாரு, ஒரு ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு கூட லண்டன்ல இருந்து ஒரு ப்ரொடியூசரை வந்து பக்காவா ஒருத்தர் 8 கோடி ஏமாத்தினாரு. எனக்கு டக்குன்னு நினைச்சேன், ஆனா முகமே பார்க்காம ஒரு நண்பனா பண்ணியிருக்கான அந்த தெய்வம் எந்த ஊர் சார்? கனடாவில் அந்த தெய்வம் அவர் இவருக்கு வந்து குல தெய்வம். இவரை பொறுத்தவரை குல தெய்வம். ஏன்னா அந்த அளவுக்கு பக்திமானா இவர் இருக்காரு. இல்லைனாலும் அவர் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ஏமாத்துறவன மூஞ்ச பார்த்தா தெரியும், இந்த மூஞ்சி ஏமாத்துற மூஞ்சி மாதிரி தெரியல. சூரியன் மாதிரி சும்மா தகதான் மின்னுது. என்னங்க சாதிக்கிற மூஞ்சி, கரெக்ட். சாதிக்கிற மூஞ்சி, ஏமாத்துற மூஞ்சி இல்ல. அதனால நீங்க நிறைய படம் பண்ணணும் சார். நிறைய உங்களுக்கு செல்வங்கள் வரணும், புகழ் வரணும், வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். உங்களை மனமாற வாழ்த்துறேன். இப்பவும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு விளம்பரங்கள் ஒரு 10 நாளைக்கு திரைப்படத்தை நல்லபடியா எழுதுங்க. என் படத்தை விமர்சனம் நான் எழுதல. நீங்க தயவு செஞ்சு நீங்க நல்லவங்க தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் உயிர்ல ஓடுற அத்தனை நரம்புகளும் இருக்கவங்க பத்திரிகையாரவங்க. இந்த பத்திரிகையாரவங்க இல்லாம ஒருத்தருமே கிடையாது. ஜாக்குவார்த்தங்க கூட கிடையாது. ஜாக்குவார்த்தங்கத்தை நீங்க சொல்லி தான் ஜாக்குவார்த்தங்க. ஃபைட் மாஸ்டர்ல என்ன வெளியே தெரியுதுன்னா நீங்க தான். நீங்க இல்லாம நான் அங்கே வெளியே தெரிய போறேன் தெரியாது. 10 பேர் 100 பேர் தெரியும். 7 கோடி பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க. இப்போ 7 கோடி பேர் ஃபாலோ பண்றாங்க. அது காரணம் நீங்க தான். நீங்க இல்லாம நான் கிடையாது. அதே மாதிரி தயவு செஞ்சு இந்த படங்கள், பெரிய படங்கள் வரும்போது கொஞ்சம் தவறுகள் இருந்தால் கூட அதை மறைத்து அந்த படம் வெற்றி அடைவதற்கு நீங்கள் உறுதுணையா இருக்கணும். உங்கள் கைத்தட்டலோட அத்தனை பேரோட கைத்தட்டலும், அத்தனை பேரும் கைத்தட்டுங்க. ஏன்னா யாருமே எந்த இடத்துல நஷ்டம் அடையக்கூடாது. ஒருத்தன் 100 ரூபாய் இல்லைனாலும் தற்கொலை பண்ணியிருக்கான், 1000 ரூபாய் தற்கொலை பண்ணியிருக்கான், 100 கோடி 200 கோடி அவனோட நிலைமையை நினைச்சு பாருங்க. உள்ளத்துல அவன் உள்ள வீட்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு வருந்தி அழுது இருப்பாரு. அதை நினைச்சு பாருங்க. அதுக்காக நான் சொல்றேன்,
படங்கள் எல்லாமே வெற்றி அடையணும், யாருமே தோக்கணும்னு எடுக்க மாட்டாங்க. இப்போ சார் ஒரு படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி படம் கொடுத்துருக்காரு, அடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுக்க போறாரு நிச்சயமா. இது மாதிரி எல்லாருமே அதுதான். அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் அதை இது பண்ணிடுங்க. எப்பவுமே சொல்ற மாதிரி அம்மா அப்பா வணங்குங்க, தமிழை வணங்க. உலகத்துல இந்தியனா பிறக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். தமிழனா பிறக்கிறது கடவுள் தான் தமிழனா பிறப்பான். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். சார் சொன்னது ஒரு வகையில் உண்மைதான். பொண்ணு கேட்டு போகிறப்ப நிறைய பேர் டார்ச்சரு. சினிமாக்காரப்பா சென்னையில் இருக்கான், மதுரையிலேருந்து பொண்ணை கட்டி கொடுத்தா சேனல்லாம் நடிக்கிறான், யார் கூட ஓடிடுவான். நான் படிக்கும்போது நிறைய பேர் பொண்ணு கட்டித்தரேன்னு போட்டி போட்டவங்களாம் எல்லாம் கைவிட்டாங்க. இவங்க வீட்டில் நிச்சயார்த்தம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த பையன் வேணா சினிமாக்காரன்தான், நான் இவர் கூட வாழ்ந்தா சென்னையில் வாழ்கிறேன், இல்லைனா மெரினா பீச்சிலோட நான் அங்கேயே சாகுறேன், கட்டின விவரத்தையும் கட்ட வேண்டு ஒத்த காலில் என்னை கல்யாணம் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அவங்க ஒரு நாள் கூட கோச்சிக்கு போனதில்லை. சண்டை வரும், சின்ன சின்ன சண்டை வரும், ஒரு நாள் கூட அவங்க மாதிரி கோச்சிக்கு போனதில்லை. இன்ன வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சது நாங்கள் 2 பேரும் படத்துக்கு போகல. நான் படம் பண்ணுறப்போ நான் கூப்பிட்டு போகிறேன், நம்ம படம் தான் பார்க்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு 20 வருஷமா வெயிட் பண்ண வச்சு இப்போதான் நம்ம படம் படத்துக்கு போகலாம், அடுத்த நம்ம படம் ரிலீஸ் ஆகிறப்பன்றது அவங்களும் விறுவிறுப்போட இருக்காங்க. ரொம்ப நேரமாச்சு. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மறுபடியும் குறிப்பாக நலன் சாருக்கு ரொம்ப நன்றி. சார் மறுபடியும் சொல்கிறேன் சார், நீங்கள் போட்ட நீங்கள் சொல்லலாம் நடிகராவோ சேனல் சைடோ நான் நடிச்சுட்டு கிடைக்கிறத நடிச்சுட்டு அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன், இல்லைனா ஊருக்கு போயிருப்பேன். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நான் ஏதோ கேட்டு வந்த இடத்துல நீங்கள் அந்த ஒரே ஒரு நிமிஷம் சரிவா வந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஒத்த காரணத்துக்கு தான் சார் இன்ன வரைக்கும் நான் இன்னைக்கு டைரக்டராக நிற்கிறதுக்கான மெயின் காரணம் நீங்கள் தான். ஒரே ஒரு உறுதிமொழி, உங்கள் பேர் சொல்லும் பிள்ளையா நான் கண்டிப்பாக இருப்பேன் சார், அதில் எந்த மாற்று கருத்தில் சார். அனைவரும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாங்க வாங்க வாங்க. நான் வேற ஷார்ட்டா இருக்கனால எனக்கு மைக் கொஞ்சம் கரெக்டா வைக்கணும். கேக்குதா? எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்க மீடியாவுக்கும் நம்ம சினிமா உலகத்துக்கும் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆக்டர் எல்லாத்துக்குமே நான் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காக்கா படத்தில் நடிச்சது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் இன்ட்ரடக்ஷன்ல கூட நான் என்னன்னா, இது வடைய தூக்கும் காக்கா காக்கா, ஓட்டம் வடைய தூக்கத்தான் நைஸ் பண்ணுது, ஐசு வைக்குது, ஓடுங்க ஒளிங்கிறாங்க. என்னன்னா இந்த படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் இருக்கு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா காமெடி ஜானிய மட்டும் என்னடா வாய் வளருது இருங்க சார், காமெடி படம் தாங்க இந்த படம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம். ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க படம் எடுத்திருக்காங்க. நம்ம பரமன் சாருக்கு முக்கியமான ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லாரும் சிரிச்சு ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா ரொம்ப இந்த கம்ப்யூட்டர் காலத்துல ரொம்ப பாஸ்ட்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் 2 நாளாவது இந்த படம் தியேட்டர்ல உட்காந்து நீங்க நம்மளோட காக்கா படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசை விட்டு நீங்களும் சிரிப்பதற்கான ஒரு நேரம் கிடைக்கும், மகிழ்ச்சியாவும் இருப்பீங்க. எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் இந்த படத்தை பார்த்துட்டு குணமடைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நான் நடிச்சது, ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா பரமன் சாருக்கு நான் ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சு கொள்றேன். நிறைய பாட்டெல்லாம் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், இதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கமாண்ட்டு நான் இதில் கூட டைரக்டர் சார் என்னை திட்டுற மாதிரியே வச்சுருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் நான் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறதுல நான் சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பசிக்கும். ஏற்கனவே நிறைய ஓவர் டைம் ஆயிடுச்சு. அதனால நானும் ஷார்ட்டா முடிச்சுக்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இந்த ஆடியோ லஞ்ச்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல படம் பாருங்க. காக்காங்கிறது வடைய தூக்கத்தான் நைஸ் பண்ணுது, அதுதாங்க.
நீங்க வந்து படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ.